ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவதற்கு நாம் கொஞ்சம் இடம் கொடுப்போம், இடைப்படுவோம். ஆண்டவர் நம்மத்திலே செய்ய நினைக்கிறதை இந்த கடைசி நாளிலும் நிறைவேற்றி முடிக்க தேவன் நம்மோடு கூட வெளிப்படுவாராக. ஒரு மகிமையான ஒரு மாலை வேளை. இந்த வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை மத்தியிலே செய்யட்டும். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக உன் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். காலை துவங்கி இந்த நேரம் வரையில் நம்முடைய மகிமை எங்களோடு தங்கி இருக்கிறது. நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. தகுதியில்லாத என்னை மறைத்து நீங்கள் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நம்முடைய பலிபீடத்தில் என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, வெளிப்படுங்க, அடிமையை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இந்த இடத்துல நிற்கிறேன். அருமையான தகப்பனார் அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அண்ணனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது மாத்திரமல்ல, இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற எல்லா மூத்த ஊழியர்கள், போதக பிதாக்கள் யாவருக்குமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நான் இந்த இடத்துல நிற்கிறதற்கு முழுவதும் காரணமாக இருந்த என் அண்ணனுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அக்காவுக்காக, பின்மாரிமலை ஊழியங்களில் இருக்கிற ஊழியர்களுக்காக, அருமையான திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு உடன் ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலும் தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். நம்ம காலை நேரத்தில் தியானித்த வார்த்தைகளின் தொடர்ச்சியை இந்த மாலை நேரத்தில் நம்ம சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தருளுவாராக. விசேஷமாக நாம் தியானித்த வேத பகுதிக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 11வது 12வது வசனத்தை நாம் வாசித்து நாம் மீண்டும் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நம்ம அநேக முறை சபையில் கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த நாள் காலையிலே ஆவியானவர் நம்மை ஒரு விசை நினைப்பூட்டின அந்த காரியத்தை சொல்லி அநேகர் புதிதாய் வந்திருக்கிறீங்க. இந்த முற்பகுதியை சொல்லி இந்த நாள் செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு காலையில் சொன்னது போலவே இந்த 11ஆம் வசனம் என்பது நமக்கு சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. என்ன அப்படின்னா, அதற்கு பின்பு என்கிற தொடங்குகிற அந்த வார்த்தை எதை நமக்கு சொல்லுகிறது என்கிறதை நம்ம முன்னிருக்கிற பகுதிகளை வாசித்து அறிந்தோம். என்ன, தேசத்தில் ஒரு பெரிய வல்லமை, மீதியானுடைய கரம் இஸ்ரவேலின் ஜனங்களை அதிகமாய் நெருக்கினது மாத்திரமல்ல, அவர்களை தேசத்தில் வாழக்கூடாத அளவுக்கும் அவர்கள் எந்த நன்மையும் பார்க்கக்கூடாத அளவுக்கும் செய்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடவும் அளவும் கதறவும் ஆரம்பித்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மிகுந்த வேதனை உள்ளவராய் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அதன் காரணத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் பெரிய ராஜாக்களின் கைகளிலிருந்தே உங்களை விடுவித்திருக்கிறேன். உங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நான் உங்களை விடுவித்தவர் நான். உங்களை அடிமைப்படுத்தின எந்த கரங்களிலிருந்து விடுவித்த தேவன் நான். அப்படி இந்த தேசத்தை நான் அப்படிதான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் விடுவிக்காதவர் அல்ல, அல்லது நான் உங்களை விடுவிக்க திராணியற்றவர் அல்ல. ஆனால் தேவன் ஒரு காரணத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன, நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று நான் சொல்லி இருந்தும் நீங்கள் அவைகளை சேவித்தபடியினாலே, அவைகளை தேடினபடினாலே, அவைகளுக்கு பயந்தபடியினாலே இந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீர்கள் என்று கர்த்தர் சொன்னது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கண்கள் தன் ஜனங்களை விடுவிக்கிறதற்காக தேட ஆரம்பித்தது. கர்த்தருடைய தூதனானவர் அதே பட்ட
பட்டணங்களுக்குள் இறங்கி வந்து ஒரு கர்வாலி மரத்தின் அடியிலே அமர்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஊரை சேர்ந்த யோவாசை குறித்து வேதம் அதே அதிகாரத்தின் 25வது வசனத்தில் சொன்னதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். அன்று ராத்திரியில கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகள் 7 வயதான 2 காளைகளை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் தகப்பன் தான் பாகாலுக்கு பலிபீடத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார், அவைகளை நீ உடைக்கணும். பாருங்க, இந்த மனுஷனை தேடி அல்லது இந்த மனுஷன் குடியிருக்கிற ஊரை தேடி, இந்த மனுஷன் இருக்கிற பட்டணத்துக்குள்ளதான் பாகாலின் பலிபீடங்கள் இருக்கிறது, அதே இடத்துல தான் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். பாருங்க, இந்த தேசம் தான் அதற்கு காரணம், இந்த பட்டணம் தான் அதற்கு காரணம். இந்த காரியத்தை அப்புறப்படுத்தினாதான் அந்த தேசத்திற்கு இத்தனை ஜனங்களும் அழுது வடிக்கிற இந்த கண்ணீருக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தர முடியும். அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய ஏக்கத்தோடு அங்கே அமர்ந்திருக்கும் போது கர்த்தருடைய கண்கள் எதை தேடிட்டு என்று கேட்டீங்கன்னா, இந்த நிலையிலிருந்து விடுவிக்கிறதற்கு தேவன் ஒரு மனுஷனை தேடுகிறார், ஒரு உத்தரவாதியை தேடுகிறார் என்று நான் உங்களுக்கு காலையில் சொன்னேன். கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு தேசத்தில் விடுவிக்கிறதற்கு யாரை தேடிக்கொண்டிருக்கிறது என்று என்னிடத்தில் கேட்பீர்களானால், வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு உத்தரவாதியை தேடுகிறார். இந்த உத்தரவாதம் உள்ள இருதயம் உள்ளவர்களை தேடுகிறார். அப்போ இந்த உத்தரவாதம் உள்ள இருதயம் உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் கண்டறிகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன அப்படிங்கிறதை கவனிக்கும் பொழுது, அங்கே கிதியோன் மீதியானுடைய கைகளுக்கு தப்புவிக்கத்தக்கதாக கொஞ்ச கோதுமை கதிர்களை கொண்டு வந்து ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்துக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்த்த மாத்திரத்தில் அந்த 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமானார். புரிந்தவங்க மாத்திர ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை காலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் அவனுக்கு தரிசனமானார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாருங்க, உத்தரவாதம் உள்ள ஒரு இருதயம் ஒரு கோதுமையை மீதியானுடைய கைகளுக்கு விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் அந்த காலங்களில் அவர்கள் விதைப்பையும் கெடுத்தார்கள், விளையும் போது கெடுத்தார்கள். இப்படியாய் அவர்களை தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள் என்று வேத வசனத்தை காலையிலே நாம் தியானித்தோம். ஒரு விதைப்பையும் அவர்கள் பார்த்ததில்லை, விதைதலின் பலனையும் அவர்கள் பார்த்ததில்லை. தேசத்தை முழுவதும் கெடுக்கிற ஒரு மீதியானுடைய கைகளுக்கு கொஞ்சத்தை விடுவிக்கிறதற்கு போராடி கொண்டிருந்த அந்த கிதியோனை தேவன் கண்டெடுத்தது மாத்திரமல்ல, பாருங்க, அவனை தேவன் ஒரு பெரிய காரியத்தில் அடையாளப்படுத்துகிறார். எப்படி அடையாளப்படுத்துகிறார்? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு யாரெல்லாம் உத்தரவாதம் எடுத்து பாருங்க நம்ம நிற்கிறோமோ, நம்ம செய்கிறது சாதாரணமான காரியம், நம்ம செய்கிறது கொஞ்சம் மக்களுக்காக அல்லது ஒரு சின்ன ஊழியத்திற்காக நம்ம நிற்கிறோம். ஆனா கர்த்தர் அவர்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? இந்த தேசத்தில் மிகவும் பராக்கிரமசாலியாய் கிதியோனை தேவன் கண்டெடுத்தார். அவர் நினைச்சிருக்கலாம், நான் செய்தது சாதாரணம், ஒரு கோதுமை மணிகளை தப்புவிக்க தானே நான் போராடினேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல கிதியோனே, நீ மீதியானின் கைகளுக்கு தப்புவிக்க போராடினது பெரிய ஒரு காரியம். இந்த மீதியானுக்கு பயந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் அவன் கைகளுக்கு தப்புவிக்க போராடின கிதியோனை பராக்கிரமசாலியே என்று அழைத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் மாறிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கவனிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ ஒரு உத்தரவாதியை தேவன் எவ்வளவாய் தேடுகிறார் என்பதை நான் காலையில் உங்களிடத்தில் சொன்னேன். அப்ப இன்னைக்கு தேசத்தில் ஒரு உத்தரவாதியை தேவன் கண்டெடுப்பாரானால் ஆண்டவர் அவனோடு சேர்ந்து கொள்ள விரும்புகிறான். முதலாவது நம்ம அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு உத்தரவாதியை தேவன் எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு அவனை கனம் பொருந்தியவனாக பார்க்கிறார். அப்போ ஒரு உத்தரவாதிக்கான அடையாளங்கள் என்னென்ன என்கிறதை நம்ம காலையில சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். பாருங்க, ஒரு உத்தரவாதி என்கிறவன் எல்லாவற்றையும் காக்கிற மனநிலை உடையவனாய் இருக்கிறான். ஒரு உத்தரவாதிக்கு இயல்பாகவே பாருங்க எல்லா காரியங்களையும்
தன்மேல போட்டுக் கொள்ளுகிற ஒரு பொறுப்பு எதற்கும் காரணம் வராது. எந்த காரியத்தையும் தன்னை முன்னிறுத்தி ஆண்டவரே நான் தான் அதுக்கு காரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை உத்தரவாதிக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு உத்தரவாதி பாருங்க, எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறார். ஒரு உத்தரவாதி என்கிறவனை குறித்து நம்ம கவனித்தோம். ஒரு உத்தரவாதி எல்லா நிலையிலும் தான் பொறுப்பேற்றுக் கொண்டதற்காக பாடுபடக்கூடியவன். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த மனநிலை உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் பார்த்துட்டார்னா, இந்த இயல்புள்ள இடத்திற்கு ஒரு மனுஷன் நகர்ந்து விடுவான் என்றால், ஒரு விசுவாசியாய் இருக்கிற நாம் ஒரு உத்தரவாதி என்கிற ஒரு ஸ்தானத்துக்கு தாண்டி விடுவோமானால், நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே அவர் நேசிக்கிற ஒரு பாத்திரம் அந்த உத்தரவாதிகளாக மாத்திரமே இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவ ராஜ்யத்தில் அநேக உத்தரவாதிகளை தேவன் இதுவரையிலும் கண்டதில்லை. இன்னைக்கு நல்ல கவனித்து பாருங்க. அழிகிற ஜனங்களுக்காய், அழிகிற வாலிபர்களுக்காய், அழிகிற சிறு பிள்ளைகளுக்காய், அழிந்து கொண்டிருக்கிற கிராமங்களுக்காக, இன்னும் அறியாத பட்டணங்களுக்காக, வட மாநிலங்களின் தேசங்களுக்காக, உலகத்தின் கடை முனைகளிலும் இன்றைக்கும் இயேசுவை அறியாத பெருங்கூட்டங்களுக்காக உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுகிறவர் நிறைய பேர் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் உத்தரவாதியாக எழும்பி அவர்களுக்காக கவலைப்படுவான் என்றால், அவர்களை காப்பாற்றுவதற்கு போராடுவான் என்றால், அவர்களுக்காக எல்லா பழிகளையும் தன்மேல் போட்டுக் கொள்வான் என்றால், அவர்களுக்காக எதையும் இழப்பான் என்றால், அவர்களுக்காக எல்லா நிலையிலும் பாடுபடுவான் என்றால், அவனை விட ஒரு பெரிய மனுஷனை, அவனை விட ஒரு பெரிய நேசிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை தேவன் காண்கிறதில்லை. அவனை தன்னோடு அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். அவனை பரலோக ராஜ்யத்தில் விலையேற பெற்றவனாக காண்கிறார். புரிந்தவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உத்தரவாதியை கர்த்தர் அளவில்லாமல் நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் சொன்னேன், உத்தரவாதியை தேவன் நேசிப்பது மாத்திரமல்ல, உத்தரவாதியை தேவன் பாதுகாக்கிறார். அந்த உத்தரவாதியை எவ்வளமாய் பாதுகாக்கிறார் என்பதையும் காலை நேரங்களில் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து அதை நீங்க அறிந்திருப்பீங்க. பாருங்க, அவனை சுற்றிலும் எந்த காரியங்களும் அணுகாதபடிக்கு தேவனே வேலி அடைக்கிறவராக. ஏனென்று சொன்னால், யாக்கோபை லாபான் தொடர்ந்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் கிளையாத்தின் மலைகளை சேர்ந்த போது அவனை கண்டுபிடிக்கிறார். அங்கே லாபான் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நேற்று ராத்திரியிலே என் மனதில் உனக்கு பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று நான் எண்ணின போது, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தகப்பனுடைய தேவனாகிய இருக்கிற அவர் எனக்கு சொப்பனத்தில் தோன்றி சொன்னார், நீ யாக்கோபிடத்தில் நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று என்னை எச்சரித்தபடியினாலே நான் இன்னைக்கு நின்று பேசிக் கொண்டிருக்கேன். நல்ல கவனிக்க பார்க்கலாம். ஒரு மனுஷனிடத்தில் ஒரு உத்தரவாதியை கர்த்தர் எவ்வளவு பாதுகாக்கிறார் பாருங்க. நீ யாக்கோபுக்கு பொல்லாப்பு செய்யறதெல்லாம் இரண்டாவது காரியம். ஆனா அவன்கிட்ட நன்மையை தவிர வேற எதையாயிலும் ஒன்றை பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று அந்த மனுஷனை தேவன் அந்த சீரிய தேசத்தானை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம பயப்படுகிறோம். இந்த பட்டணத்துக்காக பொறுப்பெடுக்கிறதற்கோ, ஒரு கிராமத்துக்கு பொறுப்பெடுக்க, தேசத்துக்கு பொறுப்பெடுக்க, வாலிபர்களுக்கு பொறுப்பெடுக்க, அழுகிற ஒரு கிராமத்தை, ஊழியங்களை, ஒரு திருச்சபையை அல்லது ஒரு தேசத்தில் இருக்கிற இன்னைக்கு கட்டப்பட்ட மக்களுக்காக நான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுகிறதுக்கு பயப்படுறோம். ஏதோ ஒன்று நம்மளை பலவீனப்படுத்திடுமோ, நம்மளை தாக்கிடுமோ, நம்மளை அழித்திடுமோ. இந்த தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஊழியம் செய்கிற இத்தனை பிதாக்கள் உங்களுக்கு முன்பாக சாட்சிகளாய் நிற்கிறார்கள். இந்த நாட்கள் அவங்களை கேட்டா சொல்லுவீங்க, எத்தனையோ எதிர்ப்புகள் இந்த ஊழியத்தில் ஆவிக்குரிய பிரகாரம், சரீரக்குரிய பிரகாரம் வந்ததுண்டு. ஆனால் ஒரு இமை பொழுதிலும் எங்களை கைவிடாத ஒரு தேவன். நான் வாழ்க்கையில் 4 விபத்துகளை ஊழியத்துக்கு போகும்போது சந்திச்சேன். 4 விபத்துகள். அந்த 4 விபத்துகள் நான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் உங்களுக்கு முன்னாடி ஜீவன் உள்ளவனாய் சொல்லுகிறேன். என் கை கால்கள் அவ்வளவு அடிகள் பட்ட போதிலும் சற்று நிமிடங்களை என் ஜீவன் புரிந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஜீவன் உள்ளவனாய் சொல்லுகிறேன், ஒரு இமை பொழுதிலும் கைவிடாத ஒருவரை நான் அறிவேன். அவர் என்ன ஒருபோதும் கைவிட்டவர் அல்ல. அவர் ஒரு இமை பொழுதில் கைவிட்டவர் அல்ல. ஒருவன் தனக்காக உத்தரவாதம் பண்ணிக் கொள்ளுவானா? பாருங்க, யாக்கோபு பயந்து போய் தன்னுடைய மாமனோடு ஒரு கற்குயலை உண்டாக்கி அதற்கு அவன் கலையத் என்று பெயரிட்டு அவன் அங்கே ஜெகசக தூதா என்று அங்கே லாபான் பெயரிடும் பொழுது கூட நீங்க கவனித்து பார்க்க, சாட்சியின் குவியல், இதை தாண்டி நீ என்னிடத்திற்கு வரக்கூடாது என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தை நீங்க கவனித்தீங்கன்னா தெரியும், அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் கர்த்தர் அந்த இடத்திற்கு மிஸ்பா என்று பேர் விளங்க பண்ணினார். ஏன் தெரியுமா? அது கர்த்தர் கண்காணிக்கிற இடமாய் மாறிற்று. என் தேவ பிள்ளைகளே, மிஸ்பா என்கிறது
என்பதற்கு என்ன அர்த்தம்? வாட்சிங் டவர் என்ற அர்த்தம். அப்படியானால் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு உத்தரவாதியா ஒருவன் இருப்பானால் அவனை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, அவனை இனி எந்த கிரியைகளும் பின்தொடராதபடிக்கு அவனை முற்றிலும் வேலையடைக்கிறவராய் தேவரே இறங்கி வந்து அந்த சாட்சியின் குவியலில் நின்று அந்த இடத்திற்கு சொல்லுகிற, இது மிஸ்பா, இந்த இடத்திலிருந்து நான் கண்காணிக்கிறேன். இனி 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 யாக்கோபை தொடருகிற எந்த காரியத்துக்கு விரோதமாய் கர்த்தர் நிற்பார் என்பது தேசத்துக்கு விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உத்தரவாதி அவ்வளவு சாதாரணமாக கர்த்தரை விட்டுக்க மாட்டார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு உத்தரவாதி என்கிறவன் அத்தனை விலையேறப்பட்டவன். கர்த்தருக்கு முன்னாடி நாம நிச்சயமாய் விலையேறப்பட்டவன். அப்ப நேற்று இன்னைக்கு காலை பகுதிகளில் அதை நான் உங்களிடத்தில் சொல்லி முடிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டதைனால காண முடிந்தது. இன்னைக்கு சிலர் உத்தரவாதிகளாய் எழும்ப வேண்டும். ஏனென்றால் தேவன் இன்றைக்கும் தேசத்தில் அமர்ந்திருக்கிறார். சில ஜனங்களுக்காக, கட்டுண்டவர்களுக்காக, நெருக்கப்பட்டவர்களுக்காக, உடைக்கப்பட்டவர்களுக்காக, இன்னைக்கு அழுகிற ஒரு கூட்டவர்களுக்காக நான் சொல்கிறேன், தேவ சபையிலே இந்த தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருவராய் எழும்புவீர்களானால் இன்றைக்கு பாருங்க, எழும்பின இந்த யாக்கோபு நிமித்தம் அசாதாரணங்களை கர்த்தர் செய்தார். கிதியோன் நிமித்தம் அசாதாரணங்களை செய்தார். படிப்பறிவல்லை பாருங்க, ஞானங்கள் அல்ல, அனுபவங்கள் அல்ல, ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையான அந்த அந்த உத்தரவாதம், அந்த சூருட்டி இடுகிற அந்த மனநிலை வந்து விடுமானால் நான் சொல்லுகிறேன், தேவன் அவர்கள் கைகளை கொண்டு அசாதாரணங்களை செய்கிறார். அவருடைய கண்கள் இதுவரையிலும் பார்த்திராத மகிமையான காரியங்களை இந்த உலகத்தில் பார்க்கிறதற்கு தேவன் அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். நான் காலை நேரங்களில் சொன்னது போலதான், ஒரு உத்தரவாதியா மாறி பாருங்க. உங்க கண்களுக்கு முன்னாடி பார்ப்பீங்க, நிறைய குடும்பங்களுடைய வாழ்க்கைகள் மாறும், நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மாறும், சிறு பிள்ளைகள் வாழ்க்கைகள் மாறும், வாலிபர்களுடைய வாழ்க்கைகள் மாறும். ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு இடத்துல உத்தரவாதிகளாய் நின்றதுனால என்னைக்கோ அழிய வேண்டிய, சத்துருவின் கையில் மறிக்க வேண்டிய பல குடும்பங்களை தேவன் ஜீவனோடு எழுப்பி வச்சிருக்கிறார். தகப்பனார் எவ்வளவு சாட்சிகளை சொன்னார் கேட்டீங்க தானே? மறித்து போன சடலங்களை எழுப்பின. ஏன் தெரியுமா? இந்த பட்டணத்துக்கு நான் உத்தரவாதி. ஆண்டவரே, நான் இருக்கையில் இந்த ஆத்துமா அழியக்கூடாது என்று அவர்கள் இட்ட முழங்காலுக்கு தேவன் கொடுத்த பதில்கள் அதெல்லாம், பதில்கள் அதெல்லாம், பதில்கள், பதில்கள். அசாதாரணங்களே, ஆச்சரியமானவைகளை கர்த்தர் நம்ம கண்களுக்கு முன்னாடி செய்யணும்னா ஒரு தேவ மனுஷன் உத்தரவாதம் என்கிற ஒரு இடத்திற்கு நகரணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசிகளும் உத்தரவாதம் என்கிற இடத்திற்கு நகரணும். பாருங்க, ஒரு உத்தரவாதி இருந்தாலே ஆண்டவர் சொல்றாரு, மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல என்ன செய்வ? முறியடிப்ப. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன்னை அனுப்புகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போதும். உன்னை அனுப்புகிறது யாரு? ஏன்னா உனக்குள்ள அந்த உத்தரவாதத்தை நான் பார்த்துட்டேன். வேற ஏதோ இந்த இடத்துல பெரிய விஷயம் அல்ல. ஆமென், அல்லேலூயா. நீ பாடுபடுவன் தெரியும், காப்பாற்றுகிற போராட எல்லாத்தையும் இழப்பன் தெரியும், எல்லா காரியங்களும் உண்மையில போட்டுக்கொள்வன் எனக்கு தெரியும். பாருங்க, அப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உத்தரவாதம் எடுக்கிற ஒரு மனுஷனை கொண்டு தேவன் அசாதாரணங்களை தேசத்தில் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஒவ்வொரு காரியத்தில் உத்தரவாதிகளாய் நாம் மாறுவோமானால், ஒரு மனுஷனை கொண்டே அவ்வளவு செய்வாரானால், நாம் ஒவ்வொருவரும் இந்த நிலைக்கு நகர்வோமானால், நீங்க இருக்கிற பகுதி கர்த்தருக்கு சொந்தமாயிரும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வாழுகிற தேசம் ஆண்டவருக்கு சொந்தமாகிறோம். நீங்க எதுக்காக போராடுறீங்களோ, பிரயாசப்படுறீங்களோ, அதை கர்த்தர் உங்க கையில தந்துடுவார். நிச்சயமா சொல்றேன். சாதகம் இல்லாத எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, ஒரு உத்தரவாதி நின்னுட்டானா அது அதற்காக ஆண்டவர் வழிகளை திறந்தே ஆவார். ஆமென், ஹல்லேலூயா. திருச்சுலியில் ஒரு சபையை ஸ்தாபிக்கிறதற்கு ஏறக்குறைய நாங்கள் 1.5 வருஷம் அதுக்கு மட்டும் ஜெபநடை செய்து ஏறக்குறைய தரிசனத்தில் ஊழியத்திற்கு ஆள் எழும்பினதுக்கு அப்புறமும் கூட 1 வருஷம் எங்களால் கிராமத்துக்குள்ளே போக முடியல. ரொம்ப கடுமையான ஒரு பகுதி. அறியாத மனுஷங்களை உள்ளே ஏற்றவே மாட்டாங்க. ஒரு 50 முறை நாங்கள் வீடுகளை சந்திச்சிருப்போம். சந்தித்து எங்களுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு வீடு தாங்கன்னு கேட்கும்போது ஒரு மனுஷன் கூட ஏற்றுக்கொள்கிறதற்கான வழி இல்லை. பல கேள்விகள் எங்களுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர், இவ்வளவு கடுமையான இடத்துல எப்படி ஆண்டவர் வழிகள் உண்டாகும்? பாருங்கள், ஒரு நாள் ஒரு இடத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. போய் பார்த்து எல்லாம் ஓகேன்னு சொல்லும்போது வெளியே
வெளியே வந்தோன்னு சொன்னாங்க, உங்களுக்கு தரதா இல்லை, எங்களுக்கு வேணும்ட்டாங்க. மிகுந்த கண்ணீரோடு வெளியே வரும்போது அப்போ ஒருத்தர் கூப்பிட்டாரு, அங்கே ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு இருக்குது, வேணால் வந்து பாருங்கள். அதை போய் பார்க்குறோம், பாதி நிலையில் கட்டப்பட்டு அப்படி இடிக்கப்பட்டு இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, இதை கட்டி உங்களால் ஏதாவது செய்ய முடியும்னா செஞ்சுக்கோங்க. பாருங்க, நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் சொன்னாங்க, இதுதான் நான் உனக்கு கொடுத்த இடம், இதை வேகமாக வேலை செய்ய, நான் எல்லா காரியங்களையும் சந்திப்பேன்னு சொன்னாங்க. அண்ணன் தான் அதை வந்து பிரதிஷ்டை செய்தாங்க. பாருங்க, அந்த இடத்த நாங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. ஒரு சின்ன இடம் கிடைக்குமான்னு யோசித்து கொண்டு இருந்தோம். அதே வருஷத்தில் அதே ஒரு வருஷம் திரும்புவதற்கு முன்பாக ஆண்டவர் செய்த பெரிய காரியம் என்னன்னா, அங்கே இருக்கிற அறியாதவங்களுக்கு யாருக்கும் ஒரு நிலம் கூட தரமாட்டாங்க. ஆனால் ஒரு தேவ மனுஷன் வந்து அங்கே இருக்கிற மொத்த திருச்சுளிக்கான ஒரு மிஷனுக்கான ஒரு லேண்டுக்காக நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஏறக்குறைய 217 கிராமங்கள், 40 சபைகள், 40 உத்தரவாதிகளை எழுப்பி ஒரு 5 இடங்களுக்கு அனுப்புனாதான் அந்த இடங்களை ஓரளவுக்காவது ஊழியத்தில் அந்த கிராமங்களை சந்திக்க முடியும். அப்போ ஒரு மொத்தமாக ஒரு மிஷனுக்கான ஒரு பெரிய லேண்டு தேவை, அந்த மிஷன் ஆர்கனைசேஷனுக்கு லேண்டு தேவைன்னு கண்ணீரோட நின்று ஜெபிக்கிறோம். ஒரு இடத்தை பார்க்குறோம், ஜெபிக்கிறோம், சோத்திரம் முறை இப்படியே போய்கிட்டே இருக்கு. நாட்கள் போகுது. சடனாக ஒரே ஒரு மனுஷன் வர்றாரு, வந்து அந்த இடத்துக்காக எங்கள்கிட்ட சொல்றாரு, இந்த இடத்த விற்க போற வாங்கிக்கோங்கன்றாரு. இத்தனை நாளுக்குள்ள பணம் தந்தீங்கன்னா ஆகும். அங்கே நம்ப கூட இல்லை, அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஜெபித்து கொண்டே இருந்தோம். எங்களோட ஊழியத்தில் நிற்கிற ஒரு சகோதரர் வந்தார். அவருக்கான ஒரு சொந்த இடம் விற்கப்பட்டது. அவ்வளவு பணங்களை கையில் கொடுத்து அந்த மொத்த இடத்தை எங்களுக்கு வாங்கி கொடுத்து பாருங்க, அதுக்கான எல்லா காரியங்களும் அவரே முன்னின்று பொறுப்பாக செய்து எங்கள் கையில் கொடுத்துட்டு போகும்போது நான் அன்றைக்கி ஒரு காரியத்தை யோசித்து பார்த்தேன். ஒரு காலத்தில் திருச்சிலிக்கு நான் ஊழியத்துக்கு வந்த நேரங்களில் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஜபநடைக்கு போயிருக்கும் போது ஒரு கிராமத்தில் போய் தங்கி இருக்கும்போது எங்களை ஏதோ அந்த கிராமம் வந்து தவறு செய்துட்டு வந்து தங்குறவங்க இடமா. எனக்கு அப்போ ஒரு கார் இருந்தது, அது திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த வண்டியை பார்த்துட்டு எங்கேயோ திருநெல்வேலியிலிருந்து ஒரு தப்பான ஒரு குழு உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி ராத்திரியா என்னை அந்த இடத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் ஒரு நாள் முழுக்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறேன். பல நாள் ஊழியர்களுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்து ஊழியம் செய்து வந்திருக்கிறேன். அன்னைக்கு அந்த இடங்களுக்குள்ள கால் வைக்கும் போது எனக்கு ஆண்டவரின் காதுகளில் சொன்ன ஒரு காரியம், தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர் உண்மை உள்ளவர். ஆராதனையில் சொல்லும் போது நான் அதை நினைத்து பார்க்கிறேன். ஒரு காலங்களில் ஒரு சின்ன இடங்களுக்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ நாட்கள் நடந்த காலங்கள் உண்டு. எவ்வளவு கடினமான இடங்களிலும் ஒரு உத்தரவாதியானவன் உள்ளே வருவானால், நீங்க உத்தரவாதம் பண்ணிக்கொள்ள முடியுமானால், யாருக்காக திறக்குதா இல்லையோ, நான் உங்களிடத்தில் கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக என்று சொல்லுகிறேன், உங்களுக்காக நடக்காதவைகளை கர்த்தர் நடப்பிப்பார். சம்பவிக்காதவைகள் சம்பவிக்கும். சாத்தியம் இல்லாதவைகளை தேவன் செய்வார். வாய்ப்பில்லாதவைகளை கர்த்தர் உண்டாக்குவார். அப்ப பரிசுத்த ஆவியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? உத்தரவாதிகளாய் மாறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகளாய் மாத்திரம் இருந்தா போதாது. உங்க பட்டணத்துக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க கிராமத்துக்கு நீங்க தான் உத்தரவாதி. நீங்க கர்த்தர்ட்ட கேட்கணும், நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துல ஒரு ஆத்துமாவும் நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவர். நான் இருக்கிற வரைக்கும் என் கிராமத்துல ஒரு வாலிபர்கள் அழிஞ்சிடக்கூடாது. என் தெருவில் இருக்கிற ஒரு குடும்பம் கூட ஆண்டவர் அறியாம போகக்கூடாது. எனக்கு ஜனத்தை தாரும் என்று கையை உயர்த்தி பாருங்க. உன் கை உயர்ந்திருக்கிற வரைக்கும் அமலேக்கியன் ஜெயிப்பதில்லை. ஏன்னா ஒரு உத்தரவாதியின் கைகள் உயர்ந்திருக்கிறது. ஷாராபானா கதுரா மனா கத்தியால ரபா ஹசோல ரெடியந்தனா கடசி அந்தலே இஸ்தரோடி அந்தல கடன மௌரியந்தனா. அப்போ ஒரு உத்தரவாதியை தேவன் சாதாரணமா எண்ணல. பாருங்க, உத்தரவாதம் பண்ணுகிறது நிமித்தம் எந்த தீங்கையும் கர்த்தர் உங்களுக்கு வரவிட மாட்டார். கர்த்தர் உங்களை வேலை அடைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இந்த நாட்களில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை வேகமாக உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நன்றா கவனிங்க. ஒரு உத்தரவாதியாய் நான் மாற வேண்டியது அவசியம், ஒன்று. இரண்டாவது, நான் எந்தெந்த காரியங்களில் எப்படி உத்தரவாதம் பண்ண வேண்டும் என்கிறதையும் வேதம் எனக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை வேகமாக சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வேகமாக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். முதலாவது காரியமாக நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம், ஒரு உத்தரவாதியாய் நீங்கள் மாற விரும்பினால், அல்லது ஒரு உத்தரவாதியாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்துகிறார் என்றால், தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன? தேவன் எப்பொழுது அசாதாரணங்களை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது, நான் கேட்டு பெற்றுக்கொண்டவைகளில் உத்தரவாதம் உள்ளவனாக இருப்பதை கர்த்தருக்கு நான் காண்பித்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் நான் எப்படி இருக்கணும்? உத்தரவாதம் உள்ளவன் என்பதை யாருக்கு விளங்க பண்ணணும்? சொல்லுங்களேன்.
கர்த்தருக்கு விளங்க பண்ணணும். அந்த கேட்டு பெற்று கொண்டவைகளில் சரியான ஒரு உத்தரவாதத்தை நாம் செலுத்தி விடுவோமானால் நம்ம உத்தரவாதம் எடுக்கிறது மிக சரியாக மாறிவிடும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு வேத பகுதியை உங்களுக்கு முன்பாக வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தில் ஒரு விஷயம், இதை நீங்க நல்ல விளங்கும்படியாக சொல்கிறேன். கேட்டு பெறுவதுனா என்ன? நானே வாலண்டியரா போய் கர்த்தர்ட்ட கேட்கிறேன் இல்லையா? அதான கேட்டு வாங்குறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம போகிறோம், ஒரு வழியாக போகிறோம், ஒரு வீட்டில் ஒரு அழகான ஒரு மரத்தையோ பூவையோ பார்க்குறோம். நம்மளே வாலண்டியராக போய் அவங்க தாரேன்னு சொல்லலை, நம்மளே என்ன செய்கிறோம்? அது கொடுங்களேன் அப்படி கேட்குறோம். அவங்களே கொடுக்குறாங்க, கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போகிறதுக்கு மேலே நீங்கள் தான் என்ன செய்யணும்? பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தை நீங்க நன்றா கவனிங்க. நான் கேட்டு வாங்குகிறவைகளை கர்த்தர் எனக்கு தருவார், தரமாட்டார்னு இல்லை, கண்டிப்பா தருவார். ஆனா அவைகளுக்குள்ள எனக்கு ஒரு சரியான உத்தரவாதத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நான் கேட்டு பெறுகிறதுல எப்படி ஒரு உத்தரவாதம் எனக்கு இருக்கணும்னா, என்னையே அதுக்கு பதிலா தர்ற அளவுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் கர்த்தர்ட்ட கேட்டு வாங்கி இருக்கிறேன். அது தேவன் எனக்கு தரேன்னு சொல்லல, ஆனா நான் கேட்டு இருக்கிறேன். என் தேசத்தை தாங்க நான் கேட்டு இருக்கிறேன், என் ஜனங்களை தாங்க நான் கேட்கிறேன். பாருங்க, கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறது இரண்டாவது. அதை எப்படி நான் சொல்லுகிறேன் நல்ல கவனிங்க. ஆனா நான் முதல் தரவா நான் கேட்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒன்றை கொடுப்பாரானால் அந்த காரியத்தில் உங்களையே அர்ப்பணிக்கிற அளவுக்கு ஒரு உத்தரவாதம் உங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம், வேகமாய் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், அதனுடைய 34வது வசனத்திலிருந்து அதனுடைய 38வது வசனம் முடிய நாம் ஒரு சில காரியங்களை சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. 42வது அதிகாரத்தினுடைய 34வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். வாசிப்போம், வேகமாக வாசிப்போம். சகோதரனை என்னிடத்தில் அழைத்துக் கொண்டு வாருங்கள், அதனாலே நீங்கள் வேவுக்காரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன். நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரம் பண்ணலாம் என்று சொன்னார்கள். வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில், அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியங்களை கொட்டுகையில், இதோ அவனவன் சாக்குகளிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது. அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவன் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். 36ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, பென்னமினும் இல்லை, பென்னமினும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும். அவன் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? அவனை என் கையில் ஒப்புவியும். பாருங்க, அவனை நான் திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன். அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான். நல்ல கவனிங்க என் அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும். மிகுந்த அன்பாக கேட்கிறேன். என் உத்தரவாதம் எப்படி இருக்கணும்? நான் கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவைகள். ஒரு காரியத்தை நீங்கள் எல்லாம் கவனிக்கணும். இந்த சம்பவத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். என்ன? யோசேப்பு தேசத்திலே, எகிப்தின் தேசத்திலே அதிகாரியாய் உயர்த்தப்பட்ட போது தன்னுடைய 10 சகோதரர்களும் தன்னிடத்தில் தானியம் கொள்ள வருகிறதை அவர் பார்க்கிறார். யோசேப்பை யாராலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் யோசேப்பு 10 சகோதரர்களையும் என்ன செய்கிறார்? கண்டுகொள்ளுகிறார். அப்போ அவர் தேடி பார்க்கிறார், பென்யமீனை காணும். யாரை காணும் சொல்லுங்க, சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்க, அப்போ நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு தெரியும். பென்யமீனை காணோம். அப்போ அந்த 10 பேரும் அங்கே நிற்கிறதை பார்த்துட்டு யோசேப்பு ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார்? சிமியோனை மாத்திரம் பிடித்து வைத்துக் கொள்கிறார். பிடிச்சிட்டு சொல்றாரு, நீங்க போங்க, நீங்க போயிட்டு என்ன செய்யலாம், நீங்க நிஜஸ்தர் என்று எனக்கு விளங்க பண்ணணும். ஏன் உங்க தகப்பனுக்கு 12 பிள்ளைகள் உண்டுன்னு சொல்றீங்க? அது எப்படி இருக்கும்? அவர் பிள்ளைகளை இவரு ஒரு ஆளு இல்லையா? அவருக்கு தெரியும் தானே? தெரியும், நல்லா தெரியும். அவர் தெரியும். ஆனா யாரை பார்க்கணும்னு ஆசை சொல்லுங்க? பென்யமீனை பார்க்கணும் இல்ல? அப்ப அவர் சொல்றார், சிமியோனை வைத்துக்கிட்டு சொல்றாரு, நீங்க போயிட்டு என்ன செய்யணும்? பென்யமீனை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க சிமியோனை என்ன செய்வேன்? நான் விடுவேன். அப்ப நீங்க நிஜஸ்தர்கள் என்று விளங்கும், நீங்க தொடர்ந்து என் கூட வியாபாரம் பண்ணலாம், எவ்வளவு தானியமும் வாங்கி கொள்ளலாம். அவர் அதிகாரியாகவே மெயின்டைன் பண்றாரு. அப்போ இவர்கள் திரும்பி வரும்போது பாருங்க, இவங்க வந்து தகப்பனிடத்துக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க. சிமியோனை எங்கன்னு கேட்கிறார் அப்பா. அப்ப சொல்ல, சிமியோனை பிடித்து கொண்டாங்க. ஏன்? அவர் காரணத்தை சொல்றாரு. நாங்க 12 பிள்ளைகள் சொன்னதுக்கு அவர் என்ன செய்யல? நம்பல. எங்களுக்கு நிஜஸ்தர்கள் என்று விளங்க பண்ணுங்கன்னு சொல்றாரு. இளையவனை கூட்டிட்டு வந்தாதான் நம்புவேன்னு
சொல்லாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாக்குகளை தட்டுறாங்க பாருங்க. அவங்க தானியம் வாங்க கொள்ள போன அந்த பணம் எல்லாம் உள்ள இருக்கு. அவங்க சொல்ல பெரிய தவறு நடந்துருச்சு. பயப்படுறாரு. யார் பயப்படுறா? அப்படி தகப்பன்னு பயப்படுறா, சுத்தி இருக்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா ஒருவேளை பின்தொடர்ந்து வந்தாங்கன்னா காசை கொடுக்காம ஏமாத்திட்டோன்னு எல்லாரும் என்ன செய்வாங்க? பிடித்துட்டு போயிடுவாங்க. அதை யாக்கோபு கண்டபோது வேதம் சொல்லுகிறது, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். அழுகிறார், என்னை பிள்ளையற்றவனாக்குறீங்க. சொல்ல யோசேப்பு இல்ல, யாரும் இல்ல, சிமியோனை இல்ல, பென்யமீனை அழைத்து கொண்டு பார்க்கிறீங்க என்று சொல்லி அவன் பயந்து அவன் அழுகிற அந்த நேரத்தை ரூபன் காண்கிறார். மூத்தவனாக இருக்கிறார். அப்போ ஒரு உத்தரவாதம் எடுக்கணும்ன்ற ஒரு மைண்ட் அவருக்கு வருது. என்ன சொல்றாரு? என் தகப்பனே, அவர் முன்னாடி போறாரு. ரூபன் தன் தகப்பனை பார்த்து சொல்றாரு, அவனை என் கையில ஒப்பு கொடுங்க. ரூபன் தர்றேன்னு சொல்லல அவரு. இவர் போய் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? சூழ்நிலையை பார்த்துட்டு கேட்கிறாரு. ஒரு உத்தரவாதம் என்கிறது அப்படித்தானே வருது. ஒரு கமிட்மென்ட்றது எப்படி வருது? நான் இப்ப சொல்றேன், தேசத்தில் இவ்வளவு பேர் இல்ல, அப்ப நம்மள எந்திரிச்சு வரோம். ஏங்க நான் அங்க போறேன் அப்படி சொல்றோம் இல்லையா? என்ன அனுப்புங்க அப்படி சொல்றோம். எனக்கு வாலிப ஊழியத்தை தாங்க, எனக்கு சிறுவர் ஊழியத்தை தாங்க, எனக்கு ஜபக்குழுவை தாங்க, உத்தரவாதத்தை அப்படிதான் எடுக்கிறோம். அப்ப ரூபன் முன்னாடி போறார். முன்னாடி போயிட்டு சொல்றாரு, இளையவனை என் கையில என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், அவனை நான் திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன். அவன் சொல்றான், நீங்க என் கையில எதை தர்றீங்களோ அதை திரும்ப யார்ட்ட கொண்டு வருவேன்? உங்ககிட்ட கொண்டு வருவேன். ஒருவேளை அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரர்களையும் கொண்டு போடும் என்று தன் தகப்பனுக்கு முன்னாடி சொல்லுகிறார். பாருங்க, நீங்க கேட்டு வாங்குறதுல ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார்னா, இன்னொரு ஆளை கை காட்டுகிறதா தேவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூபன் போய் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, பென்யமீனை என் கையில தாங்க, நான் திரும்பி தராட்டினா என் பிள்ளைகள 2 பேரையும் கொண்டு போடுங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீ செஞ்சதுக்கு நான் உன்னை என்ன செய்யல. நல்ல கவனி, நம்ம செஞ்சதுக்கு அவர் அடிச்சிருந்தாருன்னு இருக்க மாட்டோம் இல்லையா? அது சொல்ல, நான் கொண்டு வராட்டினா யாரை கொண்டுருங்க? பிள்ளைகளை கொண்டு. அவன் உத்தரவாதி அல்ல. இன்னைக்கு நான் சரியா ஊழியம் செல்லணும், எனக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துருங்க, அது உத்தரவாதம் அல்ல. நீங்க நல்ல கவனிங்க. அவனை பார்த்து அவன் தகப்பன் சொல்லுகிறான், அதற்கு என் மகன் உங்களோட கூட போவதில்லை. கர்த்தருடைய மனம் திறக்கல பாருங்க. இது தகப்பனை நீங்க கர்த்தருக்கு அடையாளமா வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா அவர் மனம் திறக்கல பாருங்க. அவர் சொல்றாரு, நீ கேட்டதை தர முடியாதுன்ட்டார். ஆமென், அல்லேலூயா. நீ கேட்டு வாங்கினதுக்கு அசாதாரணமான கிரியைகளை நீ பார்க்க முடியாது, இது நான் செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னது மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அவன் தகப்பன் சொல்லுகிறான், என் பிள்ளை உன்னிடத்திற்கு உன்னோடு கூட போவதில்லை என்று அவன் அதோட பேச்சை முடிச்சுட்டாரு. மறுபடியும் பஞ்சம் ஆகுது, மறுபடி தானியங்கள் செலவாகுது, மறுபடி பசி வருது. அப்ப இன்னொரு மனுஷன் வாலண்டியரா போகிறான். 8வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. பின்பு யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோடு கூட என்ன செய்யுங்க சொல்லுங்களேன். என்னோடு இந்த முறை இவர் கேட்கிறார், ஏன் கூட அனுப்புங்க என்று கேட்கிறார். 9ஆம் வசனத்தை பாருங்க. அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அந்த வார்த்தையை நீங்க எல்லாரும் சொல்லுங்க பாருங்க. அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். வசனத்தை வாசிக்கிறேன். அவனை என்னிடத்தில் கேளும். வாசிங்க. நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னால் அந்த குற்றம் ஏன் மேல இருப்பதாக. புரிந்தவங்க மட்டும் நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். நான் உன்னை கேட்டு அதை நான் செய்யாம போனா வாழ்நாள் எல்லாம் எப்பொழுது உங்களுக்கு முன்னாடி நான் குற்றவாளியா இருந்துக்கிறேன். ஆனா நான் கேட்கிறத நீங்க எனக்கு தரணும்னு சொன்ன போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி ஒரு உத்தரவாதியை தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. நீங்க கேட்கிற காரியத்துல நீங்க சொல்லணும், கிராமத்தை என் கையில தாங்க ஆண்டவரே. ஒருவேளை அந்த கிராமத்தை உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வரலனா, நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு முன்னாடி நான் குற்றவாளியா வாழ்ந்துட்டு போறேன் என் தகப்பனே என்று சொல்லி அவன் யாக்கோபுக்கு முன்பாக நின்றபோது கர்த்தருடைய வேதத்தில் நீங்க வாசிக்க முடியும். 11ஆம் வசனத்தை பாருங்க. அதற்கு அவர்கள், தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால், இந்த வார்த்தையை புரிந்தவங்க மாத்திரம் நல்ல கைத்தட்டி நல்ல கை தட்டி அவர் அந்த உத்தரவாதத்தை விளங்கிக் கொள்ளுகிறார். என்ன விளங்கிக் கொள்ளுகிறார்? நீயே உன்னை அர்ப்பணிக்க கூடுமானால், அப்படியானால் அந்த வார்த்தை நீங்க நல்ல கவனிங்க. யூதாவே, நீயே என்னைக்கும் இந்த குற்றத்தை இந்த காரியத்துல நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுவாயானால், அப்படியானால் அப்படினா சரி, நான் ஒன்னு செய்றேன். என்ன செய்றேன்? கவனித்து பாருங்க. இதுவரையிலும் திறக்காத உச்சிதங்களை யாக்கோபு திறக்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. அவைகளை எடுத்து யூதாவின் கைகளில் கொடுக்கிறார். கொடுத்ததை மாத்திரமல்ல, அவன் ஒரு வார்த்தை அங்கே பகிர்ந்து கொடுக்கிறதை பாருங்க. 12ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வாசிங்க பார்க்கலாம். 12ஆம் வசனம், பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கையிலே கொண்டு போங்கள்,
சாக்குகளின் வாய்களை திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு வாங்கள். அது கைப்பிசகாய் வந்திருக்கலாம். ஒரு தகப்பன் எதை பேசுகிறார் பாருங்க. ஒரு மனுஷன் சரியாய் உத்தரவாதம் பண்ணினால் அப்படி என்ன சொல்ல, அப்படியானால் பரவாயில்ல, எல்லா உச்சிதங்களையும் உனக்கு தருகிறேன். கடந்த காலங்களில் சில தப்பு நடந்துச்சு பாரு, கடந்த காலங்களில் சில தவறுகள் நடந்துச்சு பாரு. ஒரு உத்தரவாதி வந்தானால் அவனை கொண்டு தேவன் நிகழ்காலத்தை மாத்திரமல்ல கடந்த காலங்களில் நடந்தவைகளையும் தேவன் சரி பண்ணுகிறார். தேவன் அவைகளை சரி பண்ணி விடுகிறார். என் தேவ பிள்ளைகளே, காலத்தை யாராலும் சரி பண்ண முடியாது. காலங்களுக்கு முன்னாடி நடந்த தவறுகளை யாராலும் திருத்த முடியாது. ஆனால் ஒரு உத்தரவாதி சரியாய் உத்தரவாதம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சில காலங்களுக்கு முன்னாடி நடந்த சில பிரச்சனைகள், சில தவறுகள் உண்டு, அதை எல்லாத்தையும் சரி பண்ணுகிற அதிகாரம், அதை எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம், அதை எல்லாத்தையும் இரட்டிப்பாய் உன் கைகளில் கொடுத்து நான் உன்னை அனுப்புகிறது மாத்திரமல்ல, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனுஷனிடத்துக்கு மறுபடியும் போங்கள். புரிந்தவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவ ஜனங்கள் அமைதியா இருக்காதீங்க, கொஞ்சம் ஆவிக்குள் போடுங்க, வாய்களை திறங்க பார்க்கலாம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய இடத்துல சரியாய் உத்தரவாதம் பண்ணுவாயானால், உன்னை அர்ப்பணிக்க கூடுமானால், நீ கேட்டு பெற்ற கொண்டவைகளை உன்னை நீ தர கூடுமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்துல யாருக்கும் தராதத உன் கையில நம்பி கொடுக்க போறா. யாருக்கும் கொடுக்காத பெண்ணமீன்களை, யாருக்கும் கொடுக்காத லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை, வாலிப கூட்டங்களை, தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த காலத்தில் கிடக்கிற பெரிய ஜனத்தை ஆவியானவர் சொல்லுகிறார், எனக்கு தாங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு முன்னாடி நிறுத்தாட்டினா நான் குற்றவாளியா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க, யாருக்கும் தராததை தேவன் நம்ம கைகளில் கைமாற்றி விட போகிறார். அசாதாரண நடக்கும். புரிந்தவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். புரிந்தவங்க நல்ல கைகளை தட்டுங்க. நான் சரியா உத்தரவாதம் பண்ணினா யாருக்கும் தராததை எனக்கு தருவா, எனக்கு தருவா, எனக்கு தருவா. அவர் எதிர்பார்க்கிற ஒரே வார்த்தை, என்ன கேளுங்க, என்ன கேளுங்க. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சபல கதரா பல ஹுடபல கதரா மல கதரா ஹிரபல கதரா மன சிஹந்தர பலபா. ஒரு உத்தரவாதிக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற சரியான காரியம் என்ன? நீ கேட்டு வாங்குறதுக்கு நீ பொறுப்பெடுத்துக் கொள்வாயானா? என்ன கேளுங்கன்னு சொன்னா, யாரையும் நம்பி தராதவைகளை அவர் கைகளை கொடுப்பது மாத்திரமல்ல, தேவன் கடந்த காலங்களையும் சரி செய்கிறதற்கான வேலைகளை கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நல்ல கவனிங்க. இந்த உத்தரவாதம் எடுத்துக்கொண்ட இந்த யூதாவை வேதாகமத்தை நீங்க கவனித்து பார்ப்பீங்க என்றால் 44ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் நீங்க கவனிங்க. அங்கே யோசேப்பிடத்திற்கு பென்யமீன் போகும்பொழுது அவனுடைய பாத்திரத்தில் ஒன்றை அவன் சாக்கு பையிலே வைத்து அவனை பிடித்து அவனை அடிமையாக்கி தன்னோடு வைத்துக் கொள்ள யோசேப்பு விரும்புகிறார். இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். யோசேப்பு பார்வோனுக்கு சமமானவர் இல்லையா, பார்வோனுக்கு ஒப்பானவர். யூதாவே அப்படிதான் சொல்லுகிறார், நீர் பார்வோனுக்கு ஒப்பா இருக்கிறீர் இல்ல. அப்ப பார்வோனுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு அதிகாரம் உள்ள மனுஷன் பென்யமீனை நிறுத்தினார்னா என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது இல்லையா. ஆனா 32ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே யூதா யோசேப்புக்கு முன்னாடி பேசுறார். என்ன பேசுறாரு? இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி, அன்றியும் நான் இவனை உம்மிடத்தில் கொண்டு வராவிட்டால் நான் என்னால் உமக்கு முன்பாக குற்றமுள்ளவனாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரோடு கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாக இருப்பேன் என்று அவன் வாய்களை திறந்த போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பால் அதுக்கு மேல அடக்கிக் கொள்ள முடியல, ஒரு அதிகாரம் அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு டெடிகேஷனா வாழ்றான் தெரியுமா? இந்த தேசத்துக்காக என்ன தருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் அங்க அசாதாரணங்களை செய்கிறார். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, தன் சகோதரர்களை எல்லாரையும் அனுப்பிவிட்டார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் தேவ ஜனமே, என் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கேட்ட ஊழியத்துக்காக, நீ கேட்டு வாங்கின அபிஷேகத்துக்காக, நீ கேட்டு வாங்கின மேன்மைகளுக்காக, நீ கேட்டு ஊழியத்துக்கு போன கிராமத்துக்காக நீங்க கமிட் பண்ண வேண்டியது எப்படி தெரியுமா? ஆண்டவரே, என்ன தருகிற, என்ன அடிமையாக்குகிற, என்ன பலியாக்குகிற, என்ன ஒப்பு கொடுக்கிற, என் கிராமத்தை தாங்கன்னு கேட்டு பாருங்க. எந்த அதிகாரமும் விளங்கும். புரிந்தவங்க மட்டும் எந்த அதிகாரமும் விலகி போகும், எந்த அதிகாரமும் அகன்று போகும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய ஆளுகையை இந்த நிமிஷத்தில் செய்வாராக.
உங்க கைகள்ல கிராமங்கள் வரப்போகுது, பட்டணங்கள் வரப்போகுது, நீங்க கால் வைத்த இடங்களில் வாலிபர்கள் வரப்போறாங்க, தேசங்கள் உங்க கைகளுக்கு வரப்போகுது, தேசங்களை தரப்போடா. நம்புகிற பிள்ளைகள் மட்டும் வேடிக்கை பார்க்காம விசுவாசிக்கிற கொஞ்சமே நல்ல கைத்தட்டி ஆவியில நிரம்புக பார்க்கலாம். கொஞ்சம் ஜெபத்துக்குள்ள வாங்க, ஆவிக்குள்ள வாங்க பார்க்கலாம். நல்ல ஆவியில நிரம்புக சீக்கிரமாக. நல்ல 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 விசாகாரேதே இரபகதரா என்ன தர ஆண்டவரே, அடியானே அடியானே அதுக்கு பதிலா வச்சுக்கோங்க. வாய்களை திறக்க பார்க்கலாம். என்ன ஒப்பு கொடுக்கிற, என்ன தருகிற, என்னை தருகிற, என்னை தருகிற, என்ன தருகிற, கிராமத்துக்கு பதிலா என்ன தர, ஆனா எனக்கு ஜனத்தை தாங்க, எனக்கு இளையவனை கொடுங்க, எனக்கு பெண்ணமே எனக்கு வாலிபர்கள் எனக்கு 2 கிராமங்கள் யாரும் போக முடியாது பாலான கிராமங்களை தாரும் 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 தாரும். இந்த வார்த்தை மட்டும் உங்க வாயில வந்துருச்சுன்னா, யாருக்கு தராதது தேவன் நம்பி உங்க கைகளை தருவா. 100 வருஷங்கள் 200 வருஷங்கள் யாருக்கு கொடுக்காத ஊழியம் அவர்கிட்ட இருக்கு, ஜனங்கள் அவர்கிட்ட இருக்கு, ஜனங்கள் அவர்கிட்ட இருக்கு. உங்க கைகளுக்கு தருவார். அசாதாரணங்கள் நடக்கும். நம்ம அசாதாரணங்களை பார்க்கறதுக்கு தான் தேவன் உத்தரவாதம் எடுக்க வைக்கிறார். என்ன தர்றேன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஈடா தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். 2வது ஒரு காரியத்தை கவனிங்க. ஒரு தேவ மனுஷன் எவ்வளமாய் எப்படி உத்தரவாதம் பண்ணணும் தெரியுமா? தன் கையிலே ஒப்படைக்கப்பட்டதில் உத்தரவாதம் பண்ணணும். தான் கேட்டு வாங்கினதில் உத்தரவாதம் பண்ணணும். 1. 2வது தன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறவைகளில் அவனுக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் தேவை. ஆமென், அல்லேலூயா. ஒரு உத்தரவாதி என்கிறவனுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். நீங்கள் வேதாகமத்தை நன்றாய் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரே ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு முன்பாக நிறுத்த நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18-19வது வசனத்தை நீங்கள் நன்றாய் கவனிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அதென்னவெனில் தேவன் இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்கள் கையில் என்ன செய்தாராம் சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தார். அப்போ பவுலின் கைகளிலும் அவர்களோடு சேர்ந்தவர்களுடைய கைகளிலும் தேவன் ஒன்றை என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 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 பாருங்க, நான் கேட்டல்ல, இது நான் வாஞ்சித்தல்ல, இது நான் பிரியப்பட்ட அல்ல. கர்த்தரே உன்னை என் கையில் என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்கிறார். தேவனே என் கையில் உன்னை கொடுக்கிறார். இதை நீ தான் என்ன செய்யணும், எனக்காக செய்யணும். அல்லேலூயா. இதை நீ தான் பார்க்கணும், இதை நீ தான் எனக்காக இந்த ராஜ்யத்தில் நிறைவேற்றணும், நீ தான் இதை செஞ்சு முடிக்கணும் எனக்காக அப்படின்னு சில காரியங்களை கர்த்தரே ஒப்பு கொடுப்பார். சில ஊழியத்தை கர்த்தரே ஒப்பு கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, அப்படி ஒப்பு கொடுக்கிற ஊழியத்தில் ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு பெரிய உத்தரவாதத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் இன்னைக்கு எதெல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு எனக்குள்ள இருந்து எப்படி ஒரு உத்தரவாதம் வெளிப்பட வேண்டுமானால், என் ஜீவனையும் கொடுக்கிற அளவுக்கு உத்தரவாதம் வெளிப்படணும். அல்லேலூயா. உங்க கையில கர்த்தர் கொடுக்கிற அந்த விலையேறப்பட்ட விலை மதிக்க முடியாத ஊழியங்களுக்காக, ஜனங்களுக்காக, தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய தேசத்தின் மக்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் ஜீவனையும் ஊற்றி ஜீவனையும் கொடுக்க மனதுள்ளவனாய் ஊழியம் செய்வாயானால். பாருங்க, அப்படி ஊழியம் செய்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் அதுதான் பெரிய விஷயம். பாருங்க, நம்ம நேசிக்கிற ஜனத்துக்காக என்ன செய்யலாம், உயிரை கொடுக்கலாம். நம்ம அன்பு கூறுகிற மக்களுக்காக ஒருவேளை நம்ம ஜீவனை என்ன செஞ்சிடலாம், கொடுத்து விடலாம். ஆனா உங்க கையில ஒரு ஊழியத்தை ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஜனம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக ஜீவனை தருகிற ஒரு உத்தரவாதத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். வேதாகமத்தில் அடிப்படையாக ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம். வேதாகமத்தை வேகமாய் திருப்புங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம், அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தம
உத்தமர் என்று எண்ணினபடியே தேவன் எங்களை உத்தமர்கள் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக உங்களுக்கு பாரமாய் இருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவருக்கும் நாங்கள் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தோம். அப்ப இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம நிதானித்து கவனிக்கலாம். நல்ல கவனிங்க. ஆவியானவர் நமக்கு இந்த பகுதியை கொஞ்சம் விளங்க பண்ணினா நல்லா இருக்கும். நல்ல கவனிங்க. இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது பவுல் இப்படி எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? எங்க கையில தேவன் சுவிசேஷம் என்கிற ஒரு காரியத்தை எங்க கையில ஒப்புவித்திருக்கிறார். அதுக்கு தகுதியா நாங்க நடந்து கொள்ளுகிறதற்காக ஒன்று செய்கிறோம். என்ன செய்கிறோம்? அவர் சொல்லுகிறார், நாங்கள் அப்போஸ்தலர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். இந்த அப்போஸ்தலர் என்கிற ஸ்தானத்தின்படி எங்களுக்கு சபை மேல சில அதிகாரம் இருக்கிறது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சபைக்கு ஒரு போதகர் இருக்கிறார் என்றால் சபைக்கு மேல என்ன இருக்கு? எல்லாரும் என்ன கவனிங்க. ஒரு சபைக்கு மேல ஒரு என்ன இருக்கு? ஒரு போதகருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு சபையில உள்ள பாருங்களேன், ஒரு போதகர் சபையுடைய காரியங்களுக்கு மேல அதிகாரம் இருக்கிறது. சபையுடைய ஜனங்களுக்கு மேல அதிகாரம் இருக்கிறது. சபையில் இருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கு மேலும் ஒரு ஆசாரியனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதே போல அப்போஸ்தலனுக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவங்களுடைய பாரத்தை அவங்க மேல வைக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் இருக்கிறாங்கன்னா பாஸ்டர் முழுக்க யாரு தான் பார்த்துக்கணும்? சபை தான். ஆசாரியனை தாங்க வேண்டியது யாருடைய கடமை? சபையுடைய கடமை. அப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு அப்போஸ்தலனா என்னென்ன பாரங்களை உங்க மேல செலுத்த முடியுமோ அதெல்லாம் செலுத்துகிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நல்ல கவனித்து பாருங்க, உங்களிடத்திலாவது மற்றவரிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் நாடவில்லை, அவைகளை தேடவில்லை என்று சொல்ல, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து என்று எழுதுகிறார். என் தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இந்த சபை சுவிசேஷ வேலை செய்கிற இவர்களை போஷித்திருக்கணும். இந்த சபை இவர்களுக்காக கஷ்டப்படுகிற இவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு நன்மையில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஆறுதலா இருந்திருக்கணும். பாஸ்டருடைய கஷ்ட நஷ்டங்களில், பாஸ்டருடைய ஊழியத்தின் எல்லா பிரயாசங்களிலும் ஒரு சபை கூட நின்றிருக்கணும். ஒரு சபை எல்லா இடங்களிலும் நின்று அவர்களுக்கு கைத்தாங்களா இருந்திருக்கணும். ஆனா நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் பவுல் தெசலோனிக்கே சபையை குறித்து சொல்லுகிறார், நாங்கள் எவ்வளவாய் பாடுபட்டோம் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. நாங்கள் ஒருவனுக்கும் பாரமாய் இருந்ததில்லை. ஏன்னா இந்த சபைக்குள்ள ஒருவேளை நம்ம எதையாவது பேசணுமானால், ஒருவேளை இங்க சுவிசேஷத்துக்கு இடரல் வந்துருமோ, ஒருவேளை இந்த ஜனங்கள் இடறி போவார்களோ என்று பவுல் பயந்தபடியினாலே ஒன்னு செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? தன் கைகளால் இரவும் பகல் வேலை செய்கிறார். என் தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரன் தன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட மந்தை சரியில்லாமல் போனாலும், இந்த ஜனங்கள் அவனை நேசிக்காமல் போனாலும், இந்த ஜனங்கள் அவனை அன்பு பாராட்டாமல் போனாலும், இந்த ஜனங்கள் அவன் மேல பிரியமில்லாமல் போனாலும், இந்த மனுஷன் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் உங்க மேல வாஞ்சையா இருந்தது மாத்திரமல்ல, நீங்க எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். தன்னை நேசிக்காத ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், தனக்கு உதவாத ஒரு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். உங்க எதுக்கிற கிராமத்தை பார்த்து சொல்லணும், உங்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், உங்களுக்கு மரியாதை கொடுக்காத வாலிபர்களை நீங்க வெறுக்கிற அல்லது உங்களை கண்டாலே வெறுத்து ஒதுக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லணும், இவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களானபடியினால் உங்களுக்காக எங்கள் ஜீவனையும் தர நாங்கள் மனதுள்ளவர்களா, இவங்களுக்காக சாகுன்னு சொன்னா கூட செத்துருவேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனால நேசிக்காத ஒரு ஜனத்துக்காக உயிரை கொடுத்து ஊழியம் செய்ய முடியுமானால் பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், அவன் கைகளில் தான் ஒரு பெரிய அசாதாரணங்களை தேவன் செய்ய முடியும். அந்த மனுஷனுடைய கைகளில் தான் தேவன் ஒரு அசாதாரணமான ஊழியத்தை துவங்கி விடுகிறார். அந்த மனுஷனுடைய கைகளில் இருந்துதான் ஒரு பலத்த வேலை தேசத்துக்குள்ள நடக்கிறது.
நீங்க ஒரு காரியத்தை கவனிச்சு பாருங்க. இப்படி நேசித்த பவுலுடைய கைகளுக்குள்ள இருந்ததா தேவன் நூற்றுக்கணக்கான சபைகளை எழுப்பினார், நூற்றுக்கணக்கான ஊழியர்களை எழுப்பினார். இவங்க கைகளுக்குள்ள இருந்ததா ஆயிரக்கணக்கான கிராமங்கள், பட்டணங்கள் இயேசுவின் நாமத்தை அறிய ஆரம்பித்தது. சுவிசேஷத்தின் நற்கந்தகங்களாய் கத்த எல்லா இடங்களிலும் இவர்களை பரவ செய்தார். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். என்ன வெறுக்கிற ஒரு ஜனத்துக்காக என்னால உயிரை கொடுத்து ஊழியம் செய்ய முடியுமானால் அதுதான் ஒரு சரியான உத்தரவாதம். புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. என் கையில தேவன் எதை ஒப்பு கொடுத்தாலும், என் கையில தேவன் எதை அர்ப்பணிச்சாலும் அது நல்லதா கெட்டதான் பார்க்காதீங்க. அது ஒருவேளை உங்களை புறக்கணிக்கிற காரியமாயிருந்தாலும், உங்க அன்பை புரியாத ஜனங்களாயிருந்தாலும், உங்களை நேசிக்காத மக்களாயிருந்தாலும், உங்களுக்கு கொடுத்த பணித்தலங்கள் கடினமானதாயிருந்தாலும், ஏற்புடையதா இல்லாட்டி போனாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், அங்க நான் உன் கையில ஒப்பு கொடுத்ததுக்காக நீ ஆத்துமாவையே பாக்காட்டினாலும் உயிரை கொடுத்த ஊழியம் செய். ஒரு காலத்தில் அதுக்கான பலனை கர்த்தர் கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, ரூதர்ஃபோர்ட் ஒரு முறை அவர் எழுதின அவருடைய சாட்சியின் கடிதங்கள்ல இருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் ஊழியம் செய்து கொண்ட தேசத்தில் அன்வோத் என்கிற ஒரு பட்டணத்தில் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த போது ரூதர்ஃபோர்ட் அவருடைய காலங்களில் பாருங்க, அவர் வைத்திருந்த சபை ஒரு 20க்கு 60 அடி நீளமுள்ள ஒரு சபை. இந்த சபையில் அவர் ஒரு போதகராக இருந்தார். பல காலங்கள் தேவ சமூகத்தில் நின்று ஊழியம் செய்த போதிலும் ஒரு ஆத்துமாவை கூட ரூதர்ஃபோர்ட் அவர்களால் ஒரு ஆத்துமாவை கூட ஆதாயப்படுத்த முடியல. அந்த அன்வத் என்கிற கிராமங்களில் கர்த்தர் சமூகத்தில் தினம் ஆளுவாரா, இரவல் ஆளுவார். ஆண்டவர் எனக்கு ஒரு தாருங்க என்று சொல்லி திடீரென்று ஒரு அரசாங்கம் மாறுகிறது. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரை அறிவிக்கிற, புற மதங்களை அறிவிக்கிற யார் இந்த தேசத்துக்குள்ள இருக்கக்கூடாது, எல்லாரையும் பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போங்க சொல்லும்போது ரூதர்ஃபோர்ட் அவர்களை வலுக்கட்டாயமாக அன்வோத் பட்டணத்திலிருந்து வெளியே இழுத்து கொண்டு போகிறார்கள். வெளியே கொண்டு போய் விட்டுறாங்க. இந்த எல்லைக்குள்ள நீங்க வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். தேசத்தினுடைய பார்டரை விட்டு வெளியே கொண்டு போய் போட்டுறாங்க. பாருங்க, இந்த ரூதர்ஃபோர்ட் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிற காலம் எல்லாம் அவர் சர்ச்சுடைய விலாசத்துக்கு ஒரு கடிதம் எழுதுவாராம், தினந்தோறும் கடிதம் எழுதுவாராம். தேவன் கொடுக்கிற சத்தியங்களை கடிதமா எழுதி இந்த தேசத்துக்கு போஸ்ட் பண்ணுவாராம். பாருங்க, அது அந்த இருக்கிற ஆலயத்துக்குள்ள போய் தினமும் விழுந்துகிட்டே இருக்குது, தினமும் உள்ள போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிறதற்கு முன்பாக அவர் ஒரு காரியத்தை எழுதிவிட்டு போகிறார். என்ன சொல்லுங்க? எனக்கு பிரியமான அன்வாத்தே, எனக்கு பிரியமான அன்வாத்தே, நான் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கையில் இதோ அன்வாத்திலிருந்து ஒரு ஆத்துமா வந்திருக்கிறது என்கிற ஒரு சத்தத்தை என் செவிகள் கேட்குமானால் அன்றைக்கு என் பரலோகம் இரண்டாய் மாறும், என் பரலோகம் இரண்டாய் மாறும். என் தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஒரு அறுவடையும் பார்க்காத ஒரு கிராமத்துக்காக வாழ்ந்து மறிக்கிறார். அந்த மனுஷனுடைய ஏக்கத்தை பாருங்க. அன்வாத்திலிருந்து ஒரு ஜனம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், அந்த ஒரு ஜனத்தின் சத்தத்தை கேட்டாலே என் பரலோகம் ரெண்டா மாறிடும். ரெண்டு பரலோகத்தை சுதந்தரித்தது போல என் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நான் பார்ப்பேன். பின் நாட்கள்ல ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஆலயத்தை சில வாலிபர்கள் திறந்தாங்க. கிடைக்கிற அந்த கடிதங்களை வாசித்தாங்க. ஆயிரமாய் வாலிபர்களை கத்தர் வச்சுட்டான். ஆயிரமாய் ஜனங்களை ரட்சித்தார். பூட்டி இருக்கிற ஆலயத்துக்கு ஒரு மனுஷனால ஊழியம் செய்ய முடியுமா? வெறுமையா இருக்கிற திருச்சபைக்கு ஒருவனால பிரசங்கிக்க முடியுமா? ஆள் இல்லாத வனாந்தரங்களில் ஒருவனால கத்தி கூச்சலிட முடியுமா? ஆவியானவர் சொல்லுகிறார், நான் கொடுத்த வறண்ட பூமியில ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்வனா? உனக்கு தான் அசாதாரணங்களை பரலோக ராஜ்யத்தில் நான் வைத்திருக்கிறேன். வெறுக்கிற ஜனங்களுக்காய், தூசிக்கிற ஜனங்களுக்காய் பவுல் எழுதுகிறார், எனக்கு பிரியமானவர்களே. பிஜி வர்கீஸ் அவர்கள் சொல்லும்போது சொல்லுங்க, அங்கே காஷ்மீர் வட மாநிலங்களில் அவர்கள் ஊழியம் செய்த காலங்களில் மிஷன் கேம்ப்ஸ்களை ஜெனரல் கன்வென்ஷன் நடத்தும் போது பல வட மாநிலங்களில் இருந்து ஜனங்கள் வருவாங்களாம். வந்து அவர்கள் பப்ளிக் டாய்லெட்ஸ்களை யூஸ் பண்ணும்போது டாய்லெட்டுக்கு பாத்ரூம் வித்தியாசம் தெரியாம யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். காலையில் ஸ்வீப்பர் கூட உள்ள போக மாட்டாங்களா. அப்போ இவருடைய பிள்ளைகள் எல்லாரும் உள்ள போயிட்டு சட்டையெல்லாம் மடிச்சு விட்டு கையில் வைத்துட்டு பாருங்க, எல்லாவற்றையும் அவர் அந்த எல்லா காரியங்களையும் துப்புரவுப்படுத்தி எல்லாவற்றையும் சுத்தப்படுத்திட்டு எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டு வெளியே முகம் மலர்ச்சியோட சந்தோஷத்தோட வெளியே வருவாராம். அப்போ உடன் இருக்கிற ஊழியக்காரங்களை கேட்பாங்களா, வந்திருக்கிற பெரிய தேவ மனுஷர் கேட்பாங்களா, ஐயா இதை எப்படி செய்றீங்க, நீங்க இதை எப்படி உங்களால பண்ண முடியுது? அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஜனத்தை நான் அதிகமாக
அதிகமாக நேசிக்கிற இந்த ஜனத்தை போல ஒரு ஜனத்தை கர்த்தர் எனக்கு தந்ததில்லை. எனக்கு தேவன் ஒப்பு கொடுத்தது என் கையில தந்த இந்த மக்களை என் ஜீவனை விட அதிகமாக நேசிக்கிறேன். அதனால எனக்கு இது சாதாரணம், இது சாதாரணம், இது சாதாரணம். என் தேவ பிள்ளைகளை ஒரு கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு வரணும். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க கையில ஒரு சின்ன ஊழியத்தை ஒப்பு கொடுத்தாலும் உயிரை கொடுத்து செய். ஒரு பிரசங்கத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா உயிரை கொடுங்க. உங்களை நம்பி பெரிய காரியத்தை அவர் தருவார், பெருசா தருவார். உங்களிடத்துக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க அப்படி உயிரை கொடுத்து ஊழியம் செய்யறதை மட்டும் அவர் பார்த்துட்டாருனா, அதை மட்டும் அவர் பார்த்துட்டாருனா, நான் சொல்றேன் நடக்காதவைகள்லாம் ஊழியத்தில் நடக்கும். சாத்தியமில்லாததெல்லாம் நடக்கும், சாத்தியமில்லாததெல்லாம் நடக்கும், காணாதவைகள் நடக்கும். என் தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன், நினைக்காதீங்க. ஒரு காரியத்தை நீங்க வழங்கிக் கொள்ளணும். ஒரு தேவ மனுஷன் தேவ சமூகத்தில் அநேக நாட்கள் ஜெபித்த போது கர்த்தர் சொன்னார், இப்படி ஒரு குறிப்பிட்ட தீவில் அநேக ஜனங்கள் உண்டு, நீ அங்க புறப்பட்டு போன்னு சொல்லும் போது நிறைய மிஷனரிகள் அநேக பொருட்களோடு புறப்பட்டு போறாங்க. தீவா போய் பார்த்தா ஒரு ஆத்துமா கூட கிடையாது, ஒரு ஆத்துமா கிடையாது. இந்த கப்பல் பிரயாணங்களில் புறப்பட்டு போகும்போது எல்லாரும் மறிச்சிட்டாங்க, கப்பல் உடைஞ்சிருச்சு. கிடைந்த கொஞ்சம் கொஞ்சம் பேப்பர்கள், பாட்டில், துண்டுகளை எடுத்துட்டு போய் அந்த மிஷனரி அந்த கரையில் உட்கார்ந்து அழுகிறார். என்னுடைய ஒரு தப்புனால இவ்வளவு பெரிய ஜனங்கள் அழைச்சிட்டனே அழுதுகிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், இல்ல இல்ல இல்ல, உன்னை அழைச்சிட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு மிஷனரி எப்படி செயல்பட வேண்டும் என்கிறத உட்கார்ந்து எழுதுன்னு சொன்னாரா. அந்த தீவில் உட்கார்ந்து அந்த மிஷனரி எப்படி இருக்க வேண்டும் என்கிறத, ஒரு மிஷனரியுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை அந்த தேவ மனுஷன் எழுதி பாட்டில்கள் அடைத்து அடைத்து வைத்து அவன் அந்த காலங்களில் அங்கேயே அந்த தேவ மனுஷன் மரித்து போகிறார். கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் இங்க ஒரு கப்பல் உடைஞ்சிருக்கேன்னு போய் பார்த்தவங்க, இவர் சரீரம் எலும்பு கூடாய் போய் இருக்கிறது. நிறைய பாட்டில்களை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் திறந்து படிச்சா ஒரு மிஷனரிக்கான ஒரு வரைபடத்தை கர்த்தர் எழுதி இருக்கிறார். ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி வர வேண்டும், ஒரு மிஷனரி ஊழியம் எப்படி வர வேண்டும். நான் சொல்றேன், அதுதான் நிறைய ஆர்கனைசேஷனுடைய ப்ளூ பிரிண்டாக பின் காலங்களில் மாறிட்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எதுவுமே இல்லாட்டினாலும் ஒரு ஊழியத்துக்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருவார்னா அதை ஜீவனை கொடுத்தனாலும் செய்யணும், எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் செய்யணும். நான் சொல்றேன், அதுல மகிமை வரும், அதுல மகிமை வரும், அதுல மகிமை வரும், அதுல மகிமை வரும். ஆவியானவர் சொல்லுகிறார், அதுல மகிமையை கொண்டு வருவேன், அதுல மகிமையை கொண்டு வருவேன், அதுல மகிமையை கொண்டு வருவேன். நீங்க ஓடி முடிச்சு பாருங்க, நீங்க கால் வச்ச எல்லா கிராமங்களும் கர்த்தர் சபையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. மகிமையை கொண்டு வருவார், மகிமையை கொண்டு வருவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்காக ஜீவனையும் கொடுத்து ஊழியம் செய்கிறது தான் ஒரு சரியான உத்தரவாதம், ஒரு உத்தரவாதி கடையாளம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்க இரவலாய் பெறப்பட்டதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு உத்தரவாதம் வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம், யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். வேகமா என்னுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க, பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம், அதனுடைய 4 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே, அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்றான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை அவன் காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அங்கே எரிந்து இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க நிதானிக்கும்படிக்கு மிகுந்த அன்பா கேட்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில இரவலாய் தருகிறவைகளுக்கு மேல நமக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க கவனிச்சு பாப்பீங்கன்னா, நம்மை சுற்றி இருக்கிற அநேக விஷயங்களை தேவன் இரவலாய் தான் நம்ம கைகளில் கொடுத்திருக்கிறார். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. இந்த வேத பகுதியை நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதனுடைய 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில். அப்ப கவனிச்சு பாருங்க, எல்லார் கைகளிலும் மரத்தை வெட்டுகிற ஒரு கோடாரி இருக்கிறது. அதை வச்சு மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் மட்டும் உத்திரத்தை வெட்டுகிறத தன் கையில வச்சிருக்கிறான். இது ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது பில்லர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு பெரிய தூண் அளவுக்கு இருக்கிற ஒரு மரத்தை வெட்ட வேண்டுமா, அதுக்கான ஒரு கோடாரியை தான் இவர் தன் கையில வச்சிருக்கணும். உண்மையா இல்லையா? சொல்லுங்களேன்.
அப்போ மரத்தை வெட்டி வீழ்த்து கொண்டிருக்கும் போது இவன் மாத்திரம் உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் அந்த கோடாரி தவறி விழுகிறது. விழுந்தவுடனே அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூவினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு ஒரு சரியான ஆங்கில பதம் இருக்கிறது. எப்படி என்றால் he cried out என்று சொல்லப்படும். அப்படியானால் என்ன? அவன் கத்தி அழுகிறான், ஐயோ என் ஆண்டவனே என்று கதறி அழுது சொல்லுகிறான். அது இரவலா என் கைக்கு வந்தது அப்படி நாம அழுகிறோம். அப்ப கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நமக்கு விளங்கணும், இலவசமா தானே கிடைச்சிச்சு, சும்மா தானே கிடைச்சிச்சு, அதுக்காக ஏன் அழணும்? இன்னைக்கு ஏதாவது யோசிச்சு பாருங்களேன், காசு கொடுத்து வாங்கினதுக்காக அழுவோம், உண்மையா இல்லையா? சொல்லுங்களேன். ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்குறீங்க, உடைச்சு போட்டாங்க வீட்டில் இருக்க பையங்க. நம்ம அந்த பையனை விடுவோம்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு தான் அவனுக்கு தீபாவளியா கிறிஸ்மஸா இருக்குமா தெரியும், அடி கொன்றும், அடி வெளுத்துரும் இல்லையா? 1 லட்சம் ரூபாடா சொல்லி அடிப்போம். வருவியா டிவி பக்கம் வருவியா? அப்படி அடி விழுகும் இல்லையா? ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் எதுக்காக கத்துனா, எதுக்காக அழுதானா? இரவலாய் வாங்கினது அப்படி சொல்ல. இரவலா சும்மா வாங்கிட்டு வந்தேன், இரவலா வாங்கிட்டு வந்தேன், இலவசமா தான் கிடைச்சது. அவருக்கு ஒண்ணு விளங்கல. நீங்க நல்லா கவனித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இரவலாய் வாங்கப்பட்டதுக்கு மேல உத்தரவாதம் செய்ய முடியுமானா? இரவலாய் வாங்கி வந்ததுக்கு மேல கவனம் செலுத்த முடியுமானா? கர்த்தர் விசேஷமாய் பார்க்க, அதுதான் சரியான உத்தரவாதம் சொல்றார். அப்போ ஒரு காரியத்தை கவனிங்க, நம்ம ஒரு கடைக்கு போறோம், என்ன கொடுக்குறாங்கன்னா, நிறைய பொருள் வாங்குற, கையில ஒரு விசிறி கொடுத்து விடுறாங்க. வீட்டில் இருக்க பிள்ளை வந்தவன டப்புன்னு உடைச்சிருச்சு, வீட்டில் உள்ளவர் அடிக்க போனவனு சொன்ன ஃப்ரீயா கிடைச்சதானே விடுங்க, அது என்ன வரப்போகுது சொல்றமா இல்லையா? சொல்லுங்களேன், இதுக்கெல்லாமா அடிப்பீங்க? விடுங்க, அது ஃப்ரீயா தான் கிடைச்சது. ஒரு ஹெட்பேண்ட், ஒரு போன் வாங்கினதுக்கு ஒரு ஹெட்பேண்ட் கொடுக்குறாங்க, வீட்டில் இருக்க பிள்ளை 2ஆ பிச்சிருச்சு. நம்ம சொல்லுவோம் விடுங்க வாங்கல, அது ஓசியா தான் கொடுத்தாங்க, விடுங்க அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா? ஆனா ஒரு மனுஷனை நீங்க கவனிச்சு பாருங்க, இரவலா வாங்கினதுக்கு ஒருத்தருக்கு மதிப்பு தெரியுது, காசு கொடுத்து வாங்கினதுக்கு மதிப்பு தெரியலாம். ஆனா ஆவியானவர் இங்க நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்கிறார். என்ன? இரவலாய் இலவசமாய் ஒரு இடத்துல கைமாற்றாய் வாங்கப்பட்டதுக்கான ஒரு மதிப்பு ஒரு மனுஷனுக்கு தெரியுமானால் அவன் தான் சரியான உத்தரவாதி என்று சொல்லுகிறார். இரவலாய் வாங்கப்பட்டதுக்கு ஒருவன் அழுவானானால் நீங்க கவனித்து பாருங்க, அப்பொழுது அவன் கேட்க, ஆண்டவனே ஓ மை மாஸ்டர், அவன் சொல்ல ஓ நோ மாஸ்டர், அவன் சொல்லும்போது கத்தி அழுகிறான், இது இரவலா என் கைகளுக்கு வந்தது. அப்ப கவனிங்க, ஏன்னா அந்த கோடாரியுடைய மதிப்பு அவனுக்கு தெரிந்தது. ஏன்னா இது இரவலா வாங்கினதுதான், ஆனா இது மறவட்டாது, உத்திரங்களை சாய்க்கும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன், புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். இது விலை கொடுத்து வாங்கல, இரவலா தான் வந்துச்சு. ஆனா எனக்கு அது வேல்யூ தெரியும். ஏன்னா எல்லா கோடாரியும் மரத்தை வெட்டும் போது என் கையில இருக்கிறது மாத்திரம் உத்திரங்களை வெட்டி வீழ்த்து. என் தேவ பிள்ளைகளே, அதனுடைய மதிப்பை தெரிந்ததினால் ஒரு தேவ மனுஷன் அழுகிறா. உடனே அங்க எலிசா வந்து சொல்லுகிறா, எங்க விட்டன்னு சொல்லும்போது அவன் விழுந்த இடத்தை கை நீட்டி காமிக்கிறா, இங்க அதை விழுந்தது. உடனே அந்த தேவ மனுஷன் ஒரு கொம்பை வெட்டி அதுல எரிந்து சொல்லுகிறா, இரும்பை மிதக்க பண்ணினா. என் தேவ பிள்ளைகளே, நடக்காத ஒரு காரியம், சாத்தியமே இல்லாத காரியம் தேவன் சொல்லுகிறார். இரவலாய் வாங்கப்பட்டதுக்காக ஒருத்தனால ஆள முடியுமானா? ஆவியானவர் சொல்லுகிறார், சாத்தியம் இல்லாததை செய்வேன், கிரகிக்க முடியாததை செய்வேன், அசாதாரணங்களை செய்வேன், ஆச்சரியமானவைகளை செய்வேன். இரும்பு மிதக்க பண்ணி சொல்லுங்க, அதை திரும்ப எடுத்துக்கோ, உன் கையில் எடுத்துட்டு போ. இந்த தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை கவனிக்கணும், உங்க கையில இருக்க மதிப்பு தெரியணும். தேவன் கொடுத்த ஜெப ஆவி, அது உங்க கிட்ட இருக்கிற ஜெப ஆவிக்கான வேலை உங்களுக்கு தெரியணும். உங்க கிட்ட இருக்கிற வேத ஞானத்திற்கான வேலை உங்களுக்கு தெரியணும். உங்ககிட்ட இருக்கிற கண்ணீர் ஆவிக்கான வேலை உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு இருக்கிற ஆத்தும பாரத்துக்கான வேலை உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு இருக்கிற ஊழியத்துக்கு மேல இருக்கிற அந்த பசி தாகத்துக்கான வேலை உங்களுக்கு தெரியணும். இந்த தேவ பிள்ளைகளே, நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இது தானாய் வரல, இது உங்களுடைய ஞானத்தினால் வரல, இது உங்க அறிவினால வரல, இது உங்க சாமர்த்தியத்தால வரல. இதை ஒருவர் இரவலாய் உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்க கையில கொடுக்கப்பட்ட ரட்சிப்புக்கான மதிப்பு புரியணும். உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது மதிப்பு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இதை ஒருவர் இலவசமாய் தந்திருக்கிறார். எல்லாரும் கவனிங்க, தயவு செய்து கவனிங்க, செபத்தோட கவனிங்க, முடிக்க போறோம். கவனிங்கய்யா, என்ன கவனிங்க, ஒருத்தர் இரவலாய் தந்திருக்கிறார் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை வெளிப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, நம்ம கையில தேவன் தந்த ஜெப ஆவியோடைய மேன்மை என்ன நமக்கே தெரியல.
அதனாலதான் ஜெபத்தை தொலைச்சிட்டு 3 வருஷம் 4 வருஷம் ஆனாலும் அப்படியே அமைதியா இருக்கிறோம். நம்ம கையில கொடுத்த அபிஷேகத்துக்கான, சுகப்படுத்துகிற வரங்கள், கிருபைகளுக்கான மதிப்பு என்ன தெரியல. தேவ பிள்ளைகளே, ஒரு உத்தரவாதிக்கு தேவன் தர்றதுக்கான மதிப்பு என்னன்னு விளங்கி இருக்கணும். தேவன் தருகிற வேதத்தினுடைய ஆழங்களுக்கும் அறிவுகளுக்கும் வெளிப்பாடுகளுக்கான மதிப்பு நமக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருகிறார். நல்ல கவனிங்க, இது எல்லாம் உன்னால வரல, இது எல்லாத்தையும் நான் உனக்கு தந்தேன். என் தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்க யாராவது 2-3 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க இருக்கீங்களா? கையை உயர்த்துங்களேன். 2-3 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க. ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். 2-3 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல கவனிங்களேன். இன்னைக்கு பல நேரங்களில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, இது உங்களுக்கு இயல்பாகவே உங்களால் செய்ய முடிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு சிரமப்பட மாட்டீங்க. இன்னைக்கு 2-3 மணி நேரம் சாதாரணமாக ஜெபிக்கக்கூடியவர்கள் அதை சாதாரணமாக ஜெபிப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு சிரமமா இருக்காது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட ஜெபாவிக்கான வேல்யூவை யாருக்கிட்ட கேட்கறேன்னு சொல்றேன். 10 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாம ஒருத்தங்க அழுதுட்டு பாருங்க, அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கான மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சிலர் ரட்சிக்கும் போது கிருபையோடு கொண்டு வருகிறார். சில பாத்திரங்கள் உள்ள வரும்போது சுகப்படுத்துகிற அபிஷேகம் அவங்க மேல இருக்கும், ஜெபிக்கிற ஆவி அவங்க மேல இருக்கும், வேத ஞானங்கள் அவங்க மேல இருக்கும். அப்ப நம்ம நினைப்போம், என்ன நினைப்போம் தெரியுமா? இது நமக்கு நேச்சுரலாவே வருது, இது நமக்கு இயல்பாவே வருது. இல்ல தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை எழுப்பும் போது இரவலாய் அது உங்களுக்குள்ள வைத்து அனுப்புகிறார். தேவனுடைய கரம் அது உங்களுக்குள்ள வைத்து அனுப்புகிறார். இந்த ஜெப ஆவியை தந்தவர் கர்த்தர், இந்த அபிஷேகத்தை தந்தவர் கர்த்தர், இந்த மேன்மையை தந்தவர் கர்த்தர், இந்த கிருபைகளை தந்தவர் கர்த்தர், இந்த ஊழியத்துக்கான எல்லா ஞானத்தை தந்தவர் கர்த்தர், இந்த பினான்சியல் பொட்டன்ஷியல் இது எல்லாத்தையும் தந்தவர் கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் இரவலாய் வந்தது, இதெல்லாம் உங்க சாமர்த்தியத்தால் அல்ல, கர்த்தர் இலவசமாய் கொடுத்தது. சில நேரம் அதை விட்டுட்டு நம்மளால வாழ முடியுது. நீங்க நல்லா கவனித்து பார்க்கணும். ஒருவர் நசரேய விரதம் பூண்டுகிறது என்பது அந்நாட்களில் யாராவது ஒருவர் தங்களை தேவனுக்கு நியமித்துக் கொண்டால் செய்கிற காரியம். ஆனா தேவன் ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? சிம்சோனை பிறக்க பண்ணும்போது அவனை நசரேய விரதம் உள்ளவனாய் அவன் தாயை உருவாக்குகிறார். அவனை அதுக்காக ஆயத்தப்படுத்தி தாயின் கற்பத்திலிருந்து அவனை பிறக்கும் போது நசரேய விரதம் உள்ளவனாய் வெளிப்படுகிறார். அவன் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது முதல் கர்த்தருக்கு நசரேயனாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் சிம்சோன் என்று நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க, அவர் மேல இருக்கிற ஒரு வேல்யூ, அவர் மேல இருக்கிற அந்த நசரேய அபிஷேகத்துக்கான வேல்யூ என்ன தெரியுமா? அத சிம்சோன் கடைசி காலங்களில் தான் உணர்ந்தார். என் தேவ பிள்ளைகளை, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா உணரணும், ஒரு காரியத்தை நல்லா விளங்கிக் கொள்ளணும். நீங்க நல்லா கவனித்து பாருங்க, உங்க மேல தேவன் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் அபிஷேகத்தை, இந்த ஜெப ஆவியை, இந்த மகிமையை தேவன் உங்களை பிறக்கும் போது, கர்த்தருக்குள்ள பிறக்கும் போது இது உங்க மேல கிருபையா வச்சிருக்கிறார்னா அது வேல்யூ உங்களுக்கு புரியணும். அது வேல்யூ உங்களுக்கு புரியணும். சிம்சோனுக்குள்ள இருந்த பலம் பெலிஸ்தியர்களை கலங்கடித்தது. சிம்சோனுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் பெலிஸ்தியர்களை திகைக்க வைத்தது. யாரும் செய்ய முடியாதது அவன் மேல இருந்த அபிஷேகம் செஞ்சது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, நீங்க முழங்கால் போட்டு செய்கிற இரவு ஜெபங்களை கொண்டு தேவன் தேசத்துல எதையாவது செய்து கொண்டிருப்போம். உங்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் முடியாது பாருங்க எழுப்புற நேரத்தில் ஜெபிக்கிறதுக்கு. ஆனா தேவன் உங்களை தட்டி எழுப்பின உடனே உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்களா, அது விசேஷித்த கிருபை, அது விசேஷித்த அபிஷேகம். எல்லாராலையும் உடனே எல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனா டக்குன்னு அப்படி ஆண்டவர் உடனே அப்படியே வெளிப்பாடுகளை அடுக்குகிறார்னா நான் சொல்றேன், அது உங்க மேல வந்த பெரிய கிருபை. அது பெரிய கிருபை, அது பெரிய கிருபை, அது அசாதாரணமான அந்த பலன். அது சத்துருவை கலங்கடிக்கக்கூடிய ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சிம்சோனுக்கு தெரியல, அது சிம்சோனுக்கு தெரியல, அதன் மேன்மையை அறியல. ஒரு நாள் அதை வேஸ்ட் ஆக்குறார், ஒரு நாள் அதை அழிக்கிறார், ஒரு நாள் அதை விரயமாக்குகிறார். இந்த தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இந்த இரவலாய் வாங்கப்பட்ட அந்த மேன்மை அவனை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தெரிந்தது, அது இல்லாம நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு அப்பதான் விளங்குச்சு.
அது இல்லாம நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு அப்பதான் புரிஞ்சது. அப்பதான் சிம்சோனுக்கு விளங்குது. என்ன விளங்குதுன்னா, இது என்னால வந்ததல்ல, இவ்வளவு காலம் அது என் மேல இரவலா இருந்தது. நான் சொல்ல, நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஜெபிக்காம போனாதான் தெரியும், ஐயோ அது நம்ம மேல இருந்த கிருபை. ஊழியம் செஞ்சவங்களால ஊழியம் செய்ய முடியாம போனாதான் தெரியும், இது என்னால அல்ல, இது கர்த்தர் இவ்வளவு நாள் என் கூட இருந்ததுனால என் மேல வந்த கிருபை. பரிசுத்த தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? சிம்சோனை விளங்கும் போது சிம்சோனை வேடிக்கை பொருளாக்கிட்டாங்க. எந்த காத்து பட்டணத்துடைய வாசல்களிலே நிலைகளை பிடுங்கி கொண்டு போனாரோ, அதே பட்டணத்தின் வாசல்களுக்குள்ள அவனை கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக வேடிக்கை காண்பிக்கும்படி வைத்தார்கள். தேவனுடைய ஜனமே கொஞ்சம் கவனிங்க. சிம்சோனை உருவாக்கினவர் கர்த்தர், அவனை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்தவர் கர்த்தர். சிம்சோனுடைய பலத்தை கண்டு சந்தோஷப்பட்டவர் கர்த்தர். இன்னைக்கு சிம்சோன் அதே இடத்துல தூண்களுக்கு நடுவே வேடிக்கை காட்டினான். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்க வேண்டாம், ஆனா வீட்டில் போய் நீங்க கவனிக்கணும். 25வது வசனத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும். அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். வேணாம் வாசிக்க. அவனுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். இதே இந்த தேசத்தின் பட்டணத்தின் வாசல்களை, இதே அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பட்டணத்தின் முதல் 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, அவன் அங்கே ரெண்டாவது வசனத்தை வைங்களேன். காசா பட்டணத்துடைய வாசல்களை அவன் பிடுங்கி கொண்டு போனான் இல்லையா? ஆனா இதே காசா பட்டணத்துக்குள்ள சிம்சோன் மாவரைக்க வைத்திருக்கிறார்கள். இதே பட்டணத்துக்குள்ள சிம்சோனை வேடிக்கை காண்பிக்க வைக்கிறாங்க. இவன் மேல இருந்த அபிஷேகம் என்ன, இவங்க மேல இருந்த கிருபை என்ன, இவங்க மேல இருந்த ஊழியம் என்ன, இவங்க மேல இருந்த அந்த ஜெபாவி என்ன, கண்ணீராவி என்ன. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் தேவன் இரவலா கொடுத்ததை தொலைச்சிட்டு கவலைப்படல, அதுக்காக வேதனைப்படல. ஒருவேளை அழுது இருந்தா அது நமக்கு திரும்பி இருக்கும், ஒருவேளை பாரப்பட்டு இருந்தா திரும்பி இருக்கும், அதை குறிச்ச கவலை இல்லை. இன்னைக்கு வேற ஒரு நிலைமைக்கு மாறிட்டு சாதாரணமா வாழ கத்துக்கிட்டோம், இயல்பா வாழ கத்துக்கிட்டோம். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறா, என் தேவ பிள்ளைகளே, அந்த அபிஷேகம் தான் நீ, அந்த ஜெபம் தான் நீ, அந்த சுகப்படுத்துகிற ஆவி தான் நீ. உனக்கு வேற அடையாளம் கிடையாது. யோவான் சாணகத்தில் கேட்க, நீயா நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம், அதுதான் நீ. எது உங்க ஐடென்டிட்டி தெரியுமா? உங்க முழங்கால் தான் உங்க அடையாளம், உங்க ஆத்தும பாரம் தான் உங்க அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். நல்ல கவனிங்க. அப்போ சிம்சோனை பார்த்து, அந்த பெலன் தான் சிம்சோனுக்கு அடையாளம். ஆனா பெலன் அவனை விட்டு வெளியே போயிட்டு அவன் வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் மேல இருந்து பார்க்கிற, சிம்சோனே உன்னை பிறக்க செய்யும் போது எத்தனை பெரிய பராக்கிரமசாலியாய் இந்த தேசத்துக்குள்ள இந்த பெலிஸ்தீனுடைய சத்துருவாய் உன்னை நான் வைத்திருந்தேன். ஆனா இந்த தேசத்துக்குள்ள இன்னைக்கு வேடிக்கை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய கண்கள் சிம்சோனுக்காய் ஏங்குகிறது, அழுகிறது. என் பிள்ளை இப்படி வேடிக்கையா போயிட்டா. ஆண்டவர் சொல்லுகிற, சிம்சோனே, இது நீ கிடையாது. சபைக்கு நடுவே ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கையில உள்ளதை தொலைச்சிட்டு உட்கார்ந்திருக்க, இது நீ கிடையாது. இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா, இது நீங்க கிடையாது. ஆரம்பத்தில் உங்க ஜெபம் எங்க? ஆரம்பத்தில் ஆத்தும பாருங்க, ஊழியத்திலிருந்து அர்ப்பணிப்புங்க. இது நீங்க கிடையாது, நீங்க கிடையாது. வேடிக்கை காட்டுகிற சிம்சோன் நான் உருவாக்கணவன் இல்ல. இந்த காசா பட்டணத்துக்குள்ள ஒரு காலத்தில் அவனுக்கு சத்துருவாய் வைத்திருந்தவன் சிம்சோன். இது என் சிம்சோன் கிடையாது. தேவன் ஏங்குகிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சிம்சோன் என்னைக்கு தன் மேல வைக்கப்பட்டிருந்த அபிஷேகத்தினுடைய வேலை புரிஞ்சதோ அன்னைக்கு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய கண்களுக்கு பதிலாக ஒரே விஷயம் அவர்களை பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் நினைத்தரலி, என் வேலனை எனக்கு திரும்ப தாங்க. இன்னைக்கு நீங்க வாய்களை திறந்து என்னைக்கு இரவலாய் பட்ட அந்த ஜெபாவிக்காக, அந்த அபிஷேகத்துக்காக, அந்த ஊழியத்துக்காக, அந்த வரங்களுக்காக, தேவன் தந்த அந்த தாளந்துக்காக என்னைக்கு நீங்க முழங்கால் போட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களோ
ஆவியானவர் சொல்லுகிறார், இழந்துட்டு நினைச்சத தேவன் திரும்ப கொண்டு வருவா. எங்க விழுந்ததுன்னு கேட்பா, இங்க விழுந்ததுன்னு சொல்லி பாருங்க. 2 வருஷம் ஆச்சுப்பா ஜெபம் பண்ணி, 3 வருஷம் ஆச்சுப்பா பைபிள் படிச்சு, சொல்லி பாருங்க. ஆவியானவர் சொல்லுகிறா, ஒரு கொம்பை அதன் மேல இறந்து ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில அதை எடுத்துக்கொள்ள என்று சொல்லுகிற ஒரு நல்ல மாலை வேளை. புரிந்தவங்க மட்டும் நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து நல்லா ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் படிடுங்க. ஷபலகதரமனகடதி அந்தரமன் ஹுரகஷி அந்தரமனகடதி அந்தர இலவசமாய் பெறப்பட்டதுக்கு மேல ஒரு உத்தரவாதம். தேவன் எனக்கு தந்த அந்த ஜெபாவிக்கு மேல எனக்கு ஒரு அழுக வரணும். எதற்கெல்லாம் அழுகிறோம், எதற்கெல்லாம் அழுகிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், கிருபைக்காக அழுவியா, அபிஷேகத்துக்காக அழுவியா, ஜெபாவிக்காக அழுவியா, உன் கையில தந்த வரங்களுக்காக அழுவியா? இன்னைக்கு அழக்கூடுமானா, இன்னைக்கு அழக்கூடுமானா? உன் ஜெபாவிக்கான வேலையை நீ அறிஞ்சுக்கோ. அது சாதாரணமான அபிஷேகம் அல்ல, உத்திரங்களை வீழ்த்தி தள்ளக்கூடியது, ராஜ்யங்களை கவிழ்த்து பாடுகிற அபிஷேகம். உங்க மேல கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின் ஆவி தேசத்தை அசைக்கிறது, தேசத்தை அசைக்கிற ஆவி. அது சாதாரணம் அல்ல, அது உங்களுக்கு புரியணும். ஆவியானவர் சொல்ல, அதுக்காக அழு. திரும்பி வரட்டும், திரும்பி வரட்டும். சிம்சோனே, நீ இப்படி வாழக்கூடாது. வாழுகிறது நீ அல்ல, இது நீ கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறது நீ கிடையாது. உத்தரவாதம் எடு. உன் மேல கொடுக்கப்பட்ட கிருபைகளுக்காய் உத்தரவாதம் எடு. உத்தரவாதம் எடு. உத்தரவாதம் எடு. உத்தரவாதம் எடு. உத்தரவாதம் எடு. எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபிக்க முடியும்? வாய்களை திறந்து ஜெபிக்க. எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? என் ஜீவனையை தர்ற, என்னையும் தர்ற, என் கண்ணீரை தர்ற ஆண்டவரே, அதெல்லாம் எனக்கு திரும்ப தாங்கள் கேட்கிற பிள்ளைகள் மட்டும் வாய்களை திறக்க பார்க்கலாம். குடபரமலகஷி அந்தலரகடதனதன உரபலகதரபலகடதன பௌரியந்தன ஈரபலகடதனதன. நான் கேட்டதுக்கு மேல உத்தரவாதியா இருப்பேன். ஒப்பு கொடுக்கப்பட்டதுக்கு மேல உத்தரவாதியா இருப்பேன். இரவலாய் பெறப்பட்டதுக்கு மேல உத்தரவாதியா இருப்பேன். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் இருக்கடங்கள் அப்படி எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ல, உங்க கையில தேசம் வரப்போகுது, உங்க கைகள ஜனங்கள் வரப்போகிறார், உங்க கைகள ஊழியங்கள் வரப்போகிறது, இழந்த கிருபைகள் வரப்போகிறது. ஆயிரமான கூட்டங்கள், இதுவரையில் பார்த்திராத ஒரு ஜனம், யார்த்தையும் தராத ஒரு ஊழியம், யார்த்தையும் தராத ஒரு அபிஷேகம், யார்த்தையும் தராத ஒரு வரங்கள் மறுபடி தேசத்துக்குள்ள வரப்போகுது. மிஷனரி பாரங்கள் திரும்ப வரப்போகுது. ஷாராதாக தகஷலை துரமாத்தியா அஸ்தகௌரியா இந்தகாசே அந்த மகிமாய் காரபாதாகலா ஏகபாதாரா இளங்கது திரும்பி வருது. ஈரமை மிதக்க பண்ணுகிறா, திரும்பி வருது. கையெழுத்து எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஷாகாபா உன் ஜபாவி திரும்பி வருகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஜீசஸ் திரும்புகிறது. வாவி திரும்புகிறது. வாபிஷேகம் திரும்புகிறது. ஆதியிலிருந்து அன்பு, முன்னாடி எல்லாம் தரிசனம் வருமே, அந்த தரிசனம் திரும்புது. சொப்பன திரும்புது. வெளிப்பாடு திரும்புது. கிருபைகள் திரும்புது. ஆவியின் வரங்கள் காதாராகா உதவாசாத் கதாபௌரியா திரும்பி வருகிறது. திரும்பி வருகிறது. திரும்பி வருகிறது. கையெழுத்து எடு. விடாத. ஷாகாபா விடாத. ஒரு கொம்பை எறிகிறா. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இரவலானது அழுவாயோ, அழுவாயோ. ஆவியானவர் ஊற்றுகிறா, ஆவியானவர் ஊற்றுகிறா, ஆவியானவர் ஊற்றுகிறா. பெற்றுகோ, பெற்றுகோ பார்க்கலாம். மறுபடி அந்த ஜெபம், மறுபடி அந்த அக்கினி, மறுபடி அந்த fire, fire, fire. Jesus, 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 Jesus. விடாதீங்க. Jesus, 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 Jesus. இப்ப வாழ்றது நீ இல்ல. என் மகனே, இது நீ கிடையாது. என் மகளே, இது நீ கிடையாது. வாலிப தங்கச்சி, இது நீ கிடையாது. ஜெபிக்கிறவதா என் பிள்ளை, அழுகிறவதா இது நீ கிடையாது. நீ கிடையாது. இது நீ கிடையாது. சிம்சோனே, இது நீ கிடையாது. என் பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியும். என் பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியும். இது நீ கிடையாது.
நான் உனக்கு கொடுத்த கிருபைக்காக அழு. என் பலத்தை தாங்கப்பா, என் அடையாளத்தை தாங்கப்பா, என் மேல இருந்த ஆதியில இருந்த ஆவிய தாங்க. தாங்கப்பா, கேளுங்க பார்க்கல, கேளுங்க பார்க்கல, இந்த ஜபாவை தாங்கப்பா, கேளுங்க. கடைசி நேரத்தில் வாங்கிட்டு போனோம் நீங்க, கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த ஊழிய வராங்கள தாங்கப்பா. சில கிருபைகள் நின்றுச்சு, சில ஊற்று கண்கள் அடைக்கப்பட்டுச்சு. ஆவியானவர் சொல்லுகிறார், அதை திறந்து விடுகிறார், அதை திறந்து விடுகிறார், அதை திறந்து விடுகிறார். நல்ல அந்நிய பாஷையில ஜெபிக்க பார்க்கலாம். உடபரப 2 நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆவியானவர் இறங்கி வர போகிறார். இந்த இடத்துக்குள்ள ஒரு பலத்தை இம்போர்டேஷன் நடக்கும். சுதகத்தை சதரபியா இந்த கடைசி நாள்ல அவருடைய கரம் சிலரை பிடிச்சு இழுத்துட்டு வர போகுது. வாயே உழைத்துக்காக வா, உத்தரவாதியா வா. சாரபாதியா ஈரபகாத்தியா ஈரபலா நல்ல அந்நிய பாஷையில தகரத ரகதன ரகதன தனதன இடகரதன மன்னகடதே இடபல பௌரியாதா ஷேர பௌரியா. ஜெபிங்க 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 பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி நல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. ஷேகராதே ஷேகரபௌரியா ஷேகரபௌரியா. ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை அர்ப்பணிப்பாயானா அதிகாரங்களை உடைப்பே, அந்தகாரங்களை உடைப்பே. உனக்கு கொடுத்ததுக்காக ஜீவனை தருவனா ஓ காலத்துல நீ படுற எல்லா பிரயாசத்துக்கு பலன பரலோகத்துல பாப்ப. பரலோகத்துல பாப்ப, பரலோகத்துல. தேவன் தேடுகிற உத்தரவாதிகள் எங்க? உத்தரவாதிகள் எங்க? உத்தரவாதிகள் எங்க? ஒருவனை காண்பாரானால் இந்த தேசத்தை புரட்டுகிற ஊழியத்தை செய்வார். ஞானம் வேண்டாம், பெரிய காரியங்கள் வேண்டாம். நான் சொல்றேன், கர்த்தர் தேசத்தை புரட்டி போடுகிற ஊழியத்தை செய்வார். உத்தரவாதிகள் இன்னைக்கு கர்வாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறான். கிதியோனே, 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 உன்னை தான் அனுப்ப போகிறான். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்துக்கு மேல அந்த கிருபைய, அந்த மேன்மைய, மகிமைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறதற்காக, இந்த பாரத்தை ஊற்றுகிறதற்காக, உங்க சபை நடுவே உத்தரவாதிகளை எழும்ப பண்ணுகிறதற்காக, உங்க கண்கள் அநேக கிதியோன்களை, யாக்கோபுகளை, யூதாக்களை ஆண்டவரை காணப்போகிறதற்காக, பவுல்களை காணப்போகிறதற்காக, தன் இரவலாய் வாங்கினதற்காக, கதறுகிற தேவ மனிதர்களை காணப்போகிறதற்காக நன்றியோடு ஜெபிக்கிறப்பா, நன்றியோடு ஜெபிக்கிறப்பா, நன்றியோடு ஜெபிக்கிறப்பா. ஃபில் பண்ணுங்கப்பா, நிரப்பிருங்கப்பா, நிரப்பிருங்கப்பா. இந்த கடைசி நிமிஷங்கள்ல உங்க மகிமை எங்களையும் தாண்டி ஏதாவது செய்யட்டுப்பா. நிரப்பிருங்கப்பா. எங்க ஊழியம் முடிஞ்சது, உங்க ஊழியம் ஆரம்பிக்கட்டும். நிரப்பிருங்கப்பா. ஷரகதரபோ உடபலகதரோ உடதரகதயாலரபா.